Hi there, good morning. ஸோ டுடே வந்துட்டு ஆஸ் யூஷுவல் டைட்டில் வந்துட்டு தமிழில் தான் இருக்கும். ஸோ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். ஓகே டே. ஸோ இந்த ஒன் ஷாட் யாருக்கு அப்படின்னா ஜிமினாக்கு தான். ஸோ டைட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மேரேஜ் வித் மை மாமா பையன். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஜிமினுக்கு 2 பேர்த்துக்குமே வந்துட்டு ஜிமினுக்கு ஒரு 6 வயசு ஆகுது, உங்களுக்கு ஒரு 4 வயசு ஆகுது. இந்த டைம்லலாம் வந்துட்டு நீங்கள் ரொம்பவே க்ளோஸாக, எனக்கு குழந்த பசங்க இல்லையா, ஸோ நல்லா க்ளோஸாக விளையாடிட்டு தான் இருப்பீங்க, ஜாலியாக இருக்கும். ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு அடிக்கடி அண்ணா வீட்டுக்கு போகிறேன், அம்மா வீட்டுக்கு போகிறேன்ட்டு அங்கே வந்துடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக அவர் உங்களுக்கு மாமா பையன் தானே, ஸோ அம்மாவோட அண்ணா. ஓகேங்களா, அண்ணா பையன். ஓகே. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி தான் ஊருக்கு வந்திருக்கீங்க. செம்ம ஜாலி 2 பேர்த்துக்கும். நீங்கள் வந்ததுமே வந்துட்டு ஜிம்மின்க்குனா செம்ம ஹாப்பி ஆகிடுச்சு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து குழந்த பையன் தானே, ஒரு ஓடியோ 6 வயசு தானே இருக்கும், அப்படியே தூக்க முடியாமல் உங்களை அப்படியே காட்டி பிடிச்சி தூக்கிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டு 2 பேரும் கீழே பொத்துன்னு விழுந்துடுறீங்க. ஸோ உங்களை பேலன்ஸ் பண்ண முடியல அவரால். நல்லா நீங்கள் கொழுக்குன்னு இருப்பீங்க. ஓகேவா. ஸோ ஜிமின் ஒல்லியாக இருப்பார், அந்த நீங்கள் தடக்க அப்பதுக்காக தான் நடப்பீங்க, கொழுன்னு இருப்பீங்க. நல்லா எப்படி சொல்லுது, நல்லா கொழுக்குன்னு இருப்பீங்க. ஓகே. அவருக்கு வந்துட்டு உங்களை பார்த்தாலே ரொம்ப பிடிக்கும். வயன்கிற பேரை கேட்டாலே அவருக்கு ஈன்னு சிரிக்கி தான் வரும். ஸோ அந்தளவுக்கு 2 பேரும் க்ளோஸு. அடிக்கடி அப்பா வாங்கி கூட்டுவா அப்படின்னு சொல்லி கேட்டே இருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த டைம் நீங்கள் ஊருக்கு போயிருக்கீங்க ஒரு ஃபெஸ்டிவலுக்கு. ஸோ அப்படி போயிருக்கப்போ ஜிமின் வந்துட்டு பஸ் ஸ்டாப்லேயே வந்துட்டு வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ ஜிமினோட அப்பா அம்மா எல்லாருமே நீங்கள் எல்லாம் ஊர்லேருந்து வரீங்க அப்படிங்கிறதுக்காக ஸோ வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. நீங்களும் அப்படியே வந்துட்டு உங்களோட அம்மா வந்துட்டு பஸ் விட்டு இறங்குறாங்க. ஸோ 2 பேர், உங்களோட அப்பா வந்துட்டு வரல. ஸோ அம்மா நீங்கள் மட்டும் தான் வந்திருக்கீங்க. அடிக்கடி ஊருக்கு வரனால அப்பாவுக்கு டயர்ட் ஆயிடும், எனக்கு வேலைக்குன்ட்டு போயிடுவார். ஸோ நீங்கள் அம்மா 2 பேர் தான் அடிக்கடி வருவீங்க. ஸோ வந்து பஸ்ஸை விட்டு இறங்காம ஜிமின் உங்களை பார்த்ததுமே அப்படியே ஓடி வந்து தூக்கிக்கிறாரு. ஸோ அவரால் உங்களை தூக்கவே முடியல. 4 வயசு தான், ஆனால் மேடம் வந்து நல்லா குழுமுன்னு இருக்கிறீங்களே. ஸோ அதனால் வந்துட்டு அவரால் பேலன்ஸ் பண்ணி தூக்க முடியல. பட் இருந்தாலும் அப்படியே குழந்தைய தூக்குறப்போ ஒரு மாதிரி இருக்கும்ல, பார்க்க அவ்வளோ க்யூட்டாக. ஸோ நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி இருக்குது. நீங்களும் ஒரு நாள் லைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஆனால் அவருக்கு ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ண முடியாமல் கீழே போட்டு அவரும் கீழே வந்துடுறாரு. 2 பேரும் அது ஒரு சின்ன எப்படி சொல்கிறது, பஸ் விட்டு இறங்குற இடம் வந்துட்டு லைட்டாக அந்த சறுக்கல் மாதிரி இருக்கும். ஓகேவா. இறங்குனா அது ஓகே தான், ஆனால் இறங்கி கீழே விழுந்தாலும் உருண்டுட்டு போகல. ஸோ அந்த மாதிரி கீழே வந்துட்டு தண்ணி போயிட்டுருக்கும் பள்ளத்தில். அங்கே வந்துட்டு தான் பஸ் நிற்கும், அந்த மேட்டில் நிற்கும். ஸோ அந்த இடத்துல இறங்கி நடந்து போயிடணும் நேரம். அதை விட்டுட்டு இந்த பக்கம் உருண்டு விழுந்தா ஸோ 2 பேரும் உருண்டு போய் தண்ணிக்குள்ளே தான் விழுறீங்க. ஸோ 2 பேரும் உருண்டுட்டு போகிறது பார்த்துட்டு அம்மா அப்பாலாம் வந்துட்டு பயந்து ஓடி வராங்க. ஸோ ஓடி வந்து தூக்கத்துக்கு வராங்க. ஆனாலும் 2 பேரும் நல்லா தண்ணி மடக்குன்னு குடிச்சிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு செம்ம பயம். அப்படியே வந்துட்டு ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் தான் தண்ணி குடிச்சிருக்குங்க குழந்தைங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. ஸோ வீட்டுக்கு ஹாப்பியாக வந்தவங்க 2 பேர்த்துக்கு, அதாவது ஹாப்பியாக வந்திருப்பீங்க. பட் வந்து ஒரு மாதிரி இந்த மாதிரிலாம் ஆனங்காட்டி கொஞ்சம் பதட்டமாக வேறு இருக்குது. ஸோ ஜிம்னோட அம்மா தான் வந்துட்டு, நீ பாரு ஒன்றும் இல்லை, எதுக்கு பயந்துக்கிற, அவளுக்கே எதுவும் இல்லை அவனுக்கே எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் இவளால் தான், இவ தான் அவனை இழுத்துருப்பா அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா சொல்கிறாங்க. நீங்கள் பாவமாக முடிச்சிருக்கீங்க. ஜிம்மின்கிட்ட போயிட்டு, ஜிம்மினா நான் தான் உன்னை அவளுக்கு காட்டினேன் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை, நான் தான் உன்னை தூக்கி கீழே போட்டுட்டேன் சாரி அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் க்யூட்டாக பேசிக்கிறீங்க. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு ஜிம்னோட அப்பா தான் வந்துட்டு, அங்கே பாரு குழந்தைங்களே எவ்வளோ இதாக வந்துட்டு பெருந்தன்மையாக நீ பண்ணல நான் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இது பண்ணுறாங்க. நீயே இப்படி வந்துட்டு அவளையே ப்ளேம் பண்ணுற, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவன் நல்லா தான் இருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களோட அம்மாவுக்கு ஜிம்மின்னா ரொம்ப உயிர். ஸோ அவனுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு அவ்வளோ பயம் அவங்களுக்கு. உங்களோட ஜிம்மின் தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்படி தான் அவங்களோட சின்ன சைல்ட்ஹுட்டெல்லாம் போயிருக்கும், ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பீங்க. அப்படியே தான் டேஸில் இயர்ஸே பாஸ் ஆகுது. ஸோ கிட்டத்தட்ட வந்துட்டு நீங்கள் 2 பேருமே ஜிம்மினுக்கு வந்துட்டு ஒரு 17 இயர்ஸ் ஆகிருக்கும், உங்களுக்கு வந்துட்டு ஒரு 15 ஆகுது 2 பேரும். அதாவது நீங்கள் 10th அவர் 12th படிக்கிற ஏஜ். ஸோ இந்த டைம் வந்துட்டு ஊருக்கு வரீங்க. எப்பவும் போல் தான் ரொம்ப க்ளோஸாக இருப்பீங்க. ஆனால் வந்துட்டு ஒரு இடப்பட்ட இதில் ஒரு 2-3 வருஷம் நீங்கள் வரவே இல்லை. ஓகேவா. ஸோ ஜிம்மின் நீங்கள் ஃபோனில் எப்போயாவது பேசிக்கிறது தான். ஸோ 2 பேர்த்துக்கும் ஸ்டடி. அவர் 10th படிக்கிறப்ப நீங்கள் வந்துட்டு 8th தானே படிச்சிருப்பீங்க. ஸோ அந்த டைம்லலாம் அவர் ரொம்ப பிஸியாகவே வச்சுருந்துருப்பாங்க. இதுன்னு சொல்லிட்டு கிளாஸ் போகிறது, அங்கே வருது படிக்கிறதுனே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு டைம் வந்துட்டு உங்கள் கூட பேசியிருக்க முடியாது. நீங்களும் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் அது அப்படிங்கிற மாதிரி நிறைய இது பண்ணியிருந்தாங்காட்டிக்கும் 2 பேர்த்துக்கு கொஞ்சம் கேப் விட்டுருச்சு. ஸோ அந்த மாதிரியே 2-3 வருஷம் பார்க்காம போயிருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு 10th நீங்கள் படிக்கிறது இதுங்கிற மாதிரி 3 வருஷம் இடப்பட்டு அது 2 பேர்த்துக்கும் டச்சே இல்லாமல் இருந்திருக்கும். சும்மா அம்மா அப்பா ஃபோன் பேசினாங்கன்னா எப்படி இருக்காங்க இது மட்டும் தான் கேட்டுக்க முடியும், நீங்களாக பேசுனது கிடையாது. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு இங்கே பார்வையன், உனக்கு வந்துட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, அவனுக்கு வந்துட்டு எக்ஸாம்லாம் முடிஞ்சிருச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால் வந்துட்டு சும்மா நான் அந்த ஒர்க்குக்கு இந்த ஒர்க்குக்குலாம் நீ வந்துட்டு சாக்கு போக்கு சொல்லக்கூடாது, நம்ம ஊருக்கு போகிறோம் அப்படிங்கிறாங்க. அம்மா ஆனால் அப்படிங்கிறீங்க.
என்ன ஆனால் அதை 10th முடிச்சிட்டல, அதான் லீவ் இருக்குல்ல, லீவ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன வேணால் பண்ணிக்கலாம், அது வரைக்கும் ஊரில் தான். என்னால் வந்துட்டு இத்தனை நாள் அங்கே போகாமல் இருக்க ஒரு மாதிரி இருக்குது தெரியுமா. இடையில நான் போனதும் வந்துடணும், ஏன்னா நீ வந்து ஸ்கூல் போகிற, உனக்கு சாப்பாடு செஞ்சு கொடுக்க ஆள் இல்லைன்னு உங்கள் அப்பா கற்றுவார், அதனால வந்துட்டு இருந்தேன். இப்போல்லாம் 2 மாதம் நான் அங்கே தான் ஹால்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒரு 4-5 ட்ராலி எடுத்து வச்சுருக்காங்க. ட்ராலியெல்லாம் பேக்கில் லக்கேஜ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் பார்க்குறீங்க. என்னம்மா 1 மாதத்துக்குன்னு நினச்சேன், நீ என்னென்னா வருஷக்கணக்காக அங்கே தங்கிடும் போல் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன் உனக்கு பிடிக்காதா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு தெரியலம்மா அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா கொஞ்ச நாள் விட்டு போச்சு அப்படின்னா அந்த அட்டாச்மெண்ட் வந்து மறுபடியும் உங்களுக்கு கொஞ்சம் வருமா அப்படிங்கிறது தெரியல. லிட்ரலி நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் அவங்க ரிலேட்டிவ் அப்படிங்கிற மாதிரியே நினைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க. ஸோ ஜிமினும் லிட்ரலி அப்படி தான். ஏன்னா வயசு கொஞ்சம் கொஞ்சம் பெரிய பசங்க ஆக்குறோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆயிருப்பீங்க. இப்போ வந்துட்டு நீங்கள் ஊர்லேருந்து போகிறீங்க. ஸோ போனதுமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஜிமினோட அப்பா தான் நிற்கிறாங்க, அம்மா நிற்கிறாங்க. ஜிமின் அங்கே இல்லை. ஸோ உங்களோட அம்மா கேட்குறாங்க, ஜிமின் எங்கே போயிட்டான், அவன் வந்திருப்பான்ல நான் நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போது அவரோட அப்பா தான் வந்துட்டு, அவன் வந்துட்டு கிரிக்கெட் விளையாட போயிருக்கான்டா, நீ வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கூப்பிட்டு போகிறாங்க 2 பேர்த்தையும். ஸோ அப்படிதான் வீட்டுக்கு போயிட்டு நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பீங்க, சாப்பிட்டுட்ருக்கீங்க. இப்போ ஓகேவா. ஸோ ரெஸ்ட் எல்லாம் எடுத்து முடிச்சதுக்கப்புறமா சாப்பிட்டுட்ருக்கீங்க. சாப்பிட்ருக்கப்போ ஜிமின் வந்துட்டு அப்படியே ஒரு ஷார்ட்ஸு, ஒரு ஒயிட் கலர் டிஷர்ட்டு, அந்த கையில் பேட்டு பாலு, அப்படியே வந்துட்டு இந்த பேட்டு வந்துட்டு ஒரு மாதிரி தோளில் ஷோல்டரில் வந்து கவுத்தி வச்சுட்டு வருவாங்களோ, ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு ஒரு பாலை மட்டும் அப்படியே கையில் ப்ளே பண்ணிகிட்டே வர்றாரு. ஸோ நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தா அது ஜிமின் தான். உங்களுக்கு சரியாக அடையாளம் தெரியல. அப்படியே பார்த்துட்டே இருக்கவும் உங்களோட அம்மா திரும்பி பார்க்குறாங்க. பார்த்தா ஜிமின். டேய் ஜிமினா, என்னடா இவ்வளோ வளர்ந்துட்டா அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்க வந்துட்டு குட்டியாக பார்த்தது இல்லையா. உடனே ஜிமின் வந்துட்டு அத்தை வாங்க அத்தை அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. ஸோ அவ்வளோதான். அவர் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் டயர்டாக்குது, நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரட்டா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ உங்கள் அம்மாவுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. என்ன அவன் என்கிட்ட நல்லா பேச மாட்றான், யாரோ மாதிரி பேசிட்டு போகிறான் அப்படின்ட்டு ஒரு மாதிரி சேட் ஆகிட்டாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஜிமின் குளிக்க போயிட்டு வரவே இல்லை. ஸோ அவங்களும் வெயிட் பண்ணி பார்த்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஜிமினோட அப்பா தான் வந்துட்டு, இங்கே பாரு, அவன் ரொம்ப டயர்டாக வந்திருக்கான், மற்றபடி ஒன்றும் கிடையாது, உங்ககிட்ட பேசாமல் உன்னை மறந்துட்டான்லாம் கிடையாது, ஓகேவா, வந்து பேசுவான், கவலைப்படாத அப்படின்னு சொல்லவும் உங்களோட அம்மாவுக்கு கண்ணே கலங்குது. நான் தூக்கி வளர்த்துன பையன் என்னையே மறந்துட்டான்ல, அவனுக்கு எப்படி இப்படி இருக்க முடியுது, நான் அவனை பற்றி நினைக்காத நாளே இல்லைன்ட்டு அழுகுறாங்க. ஸோ இப்படி நைட்டு ஆகிருக்கும். ஜிமின் வந்துட்டு டயரில் தூங்கியிருப்பார். அப்புறமா ஒரு 9 மணி இருக்கும், எந்திரிச்சு வராரு. வந்து பார்த்தா வெளியே ஹாலில் எல்லோரும் சாப்பிட்ருக்காங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு உள்ளே வந்துடுறாரு சாப்பிட்றதுக்கு. ஸோ உங்களோட அம்மா ஜிமின்கிட்ட எதுவும் பேசலை. எங்கே நம்ம பேசி அவன் பேசலைன்னா நம்மளுக்கு தான் கஷ்டம், எதுக்கு நம்ம தொல்லை பண்ணிவிட்டு, சின்ன பையன் தானே அப்படி தான் இருப்பான் அப்படின்ட்டு விட்டுறாங்க. ஆனால் ஜிமின் வந்துட்டு அங்கேருந்து வந்ததுமே கரெக்டாக அவங்களோட அம்மாவோட ஷோல்டருக்குள்ள போய்ட்டு பின்னாடி இருந்து ஹக் பண்ணிவிட்டு, அத்தை எனக்கு சாப்பாடு இல்லையா, தனியாக வந்து சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிட்டு கேட்குறாரு. ஸோ இப்போ தான் அவங்களோட அம்மா மூஞ்சில் சிரிப்பே வருது. டேய் எங்கடா மதியம் வந்ததும் உள்ளே போனவன் இப்போ தான் வர அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுவும் அத்தை இன்றைக்கி செம்ம வெயிலா, அப்படியே மேட்ச்சு செம்ம சூடாக போச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்மின் வந்துட்டு உங்களோட அம்மா பக்கத்துலேயே சேர் ஒன்று இழுத்து போட்டு அவங்களே சாப்பிட விடாமல் இவரும் சாப்பிடாம நான் பேச ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் சொல்லுடா அப்படின்னு சொல்லி உங்களோட அம்மா கேட்க சொல்கிற பார்த்தேன். அப்புறமா அவன் அங்கேருந்து பாலை தூக்கிட்டு இப்படி வந்தானா, நான் இங்கேருந்து ஒரே அடிதாத்த பால் பறந்து போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு அந்த செய்கையெல்லாம் செஞ்சு காட்டிகிட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களோட அம்மாவுக்கு இப்போ தான் வந்துட்டு திருப்தியாக இருக்குது. குழந்தையில எப்படி பேசுவாரோ அதே மாதிரி தான் இன்னுமே பேசிகிட்டு இருக்காரு. அப்புறம் வந்துட்டு சரிடா இந்த சாப்பிட்டே பேச, உனக்கு பசிக்கலன்னு சொல்லிட்டு ஸோ சாப்பாடு ஊட்டி விட்டுட்டுருக்காங்க. இந்த பக்கம் நீங்கள் கையை கட்டி அப்படியே நடக்கிறதெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு லைட்டாக ஒரு மாதிரி ஜெலஸாக ஆரம்பிக்குது. ஜிமினா ரொம்ப பிடிக்கும் அப்பெல்லாம். ஆனால் இப்போ உங்களோட அம்மா உங்களை கண்டுக்காமல் அவர்கிட்டயே இது பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு மாதிரி பொறாமல் வருது. ஸோ ஜிமினை பார்த்தா டென்ஷன் ஆகுது. ஸோ அப்படி தான் உங்களோட அம்மா ஃபுல்லாக வந்துட்டு ஜிமினுக்கு ஊட்டி விட்டுட்டு அப்படி பேசிகிட்டே இருக்காங்க. ஜிமினும் வந்துட்டு சாப்பாடு வாங்கிட்டு அப்படி வாயில் வச்சு மென்னுக்கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அவர் என்னமோ அவ்வளோ ஹைட்டாக இருக்கார். உங்களோட அம்மா அண்ணாந்து பார்த்தா பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, அந்த சேரில் குட்டி ஜிமின் உட்காந்துட்டு அப்போது ஒரு மாதிரி கையாமையான்னு பேசிகிட்டு இருக்கோம்ல, ஸோ அதே மாதிரி ஃபீல் ஆகுது. அப்படியே அண்ணாந்து பார்த்துட்டு அவங்களுக்கு இப்போ இருக்கிற ஜிமின் போய் பேசுகிற மாதிரியே ஃபீல் இல்லை, அந்த குழந்தை ஜிமின் எப்படி பேசுவாங்க அதே தான் ஃபீல் வந்துகிட்டே இருக்குது. ஸோ அப்படியே வந்துட்டு கிள்ளிட்டு விளையாடிட்டு இருக்கிறாங்க. ஸோ ஃபைனலாக வந்துட்டு உங்களோட மாமா வந்துட்டு, ஏய் அவளை சாப்பிட விடுறா, நீ நல்லா சாப்பிட்டியா, கிளம்பு, அவள் இன்னும் சாப்பிடல, மதியமே நீ ஒழுங்காக பேசலன்னு சாப்பிடாம உட்காந்துருந்தா அப்படின்னு சொல்லவும்
என்னத்த நான் ப்ளீஸ்லன்னு சாப்பிடாம இருந்தீங்களா? அச்சோ சாரி தன்னு, எனக்கு வெயிலில் வந்தேன் நான், ஒரு மாதிரி கண்ணுக்கு இருக்கிறதுன்னு வந்துடுச்சு. ஸோ என்னால் முடியல, அதனால தான் குளிச்சுட்டு வரலான்னு தான் போனேன். ஆனால் எப்படி தூங்குனேனே தெரியலத்த அப்படின்னு சொல்கிறாரு. டே பரவாயில்லடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை அத்தை, நான் இப்போ சாப்பிட்டுக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போய் ரெஸ்ட் எடுப்போ அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு அப்புறம் உங்களோட அம்மாவும் சாப்பிட்டுட்டு அவங்களும் எழுந்துச்சி போகிறாங்க. இங்கே நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லையாங்கிறத அவங்க கவனிக்கவே இல்லை. ஸோ உங்களோட மாமா தான் வந்துட்டு, என்னம்மா என்ன சாப்பாடு ஒரு பழம் கூட உள்ள போகல அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஒன்றும் இல்லை மாமா அப்படின்னு நீங்கள் சொல்லவும் உங்களோட அத்தைக்கு அது புரிஞ்சிருச்சு. ஸோ கொஞ்சம் பொறாமத்தனம் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு என் மருமக நான் ஊட்டி விட்டால் தான் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உங்களுக்கு ஊட்டி விடுறாங்க. ஸோ இப்போ தான் லைட்டாக அவங்க மூஞ்சில் சிரிப்பே வருது. ஸோ நீங்களும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா போயிட்டு படுத்துக்கிறீங்க. ஆனால் அவங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி மண்டக்குள் உடுத்திக்கிட்டே இருக்குது. நம்ம ஒரு இடத்துக்கு போயிருக்கோம், அங்கே எல்லோரும் நம்மக்கிட்ட பேசுகிறாங்க, அந்த ஒரு பர்சன் மட்டும் நம்மக்கிட்ட பேசலை, ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ உங்களுக்கு தூக்கமே வரல, ஏன் அவன் நம்மக்கிட்ட பேசவே இல்லை, நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ ஜிமின் வந்துட்டு அவளோட ரொம்ப போய் படுத்துக்கிட்டு திமிர் பிடிச்சவ அங்கே பக்கத்துலேயே உட்காந்துருக்கேன், ஒரு வார்த்தை ஏதாவது பேசினாலா, எப்படி இருக்கனாலும் கேட்டாளா அப்படிங்கிற மாதிரி அவர் நினச்சிட்ருக்காரு. ஸோ 2 பேர்த்துக்கு ஈகோ இப்படி இருக்குது. தட் மீன்ஸ் அவள் பேசட்டும் அவன் பேசட்டும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்கள் ஜிமின் வந்து உங்ககிட்ட பேசலனும், ஜிமின் வந்துட்டு நீங்கள் அவர் போய் உங்கள் பக்கத்தில் உட்காந்து கூட என்ன எதுவும் கேட்கல பேசலைங்கிறது 2 பேர்த்துக்கும் ஆளுக்கு ஒரு பக்கம் ஈகோ இடிச்சிட்டே இருக்குது. ஸோ இப்படி தான் அந்த டே வந்துட்டு அப்படியே தூங்கி முடிச்சிடுறீங்க. ஸோ மார்னிங் விடியுது. ஸோ ஜிமினுக்கும் லீவ் தானே, உங்களுக்கும் லீவ் தானே. ஸோ காலேஜ் ஸ்கூல் இந்த பிரச்சனைலாம் கிடையாது. இப்போ வந்துட்டு ஜிமின் மறுபடியும் பேட்டை தூக்கிட்டு பாலை தூக்கிட்டு நடு ஹாலில் வந்து நிற்கிறாரு. உங்களோட அம்மா வந்துட்டு டே கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாத்த, நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் அப்படின்னு கத்துறாரு. ஸோ ஜிமினோட அம்மா வந்துட்டு பைத்தியக்காரா, நடு ஹாலில் நின்று ஏன்டா இப்படி கத்திட்டுருக்கா, அதான் டெய்லி போகிறது தானே, இது என்ன புதுசாக சொல்லிட்டு வேற போகிறேன், இத்தனை நாள் சொல்லிட்டா போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லாமா, நான் அப்பா கிட்ட சொல்கிறேன், நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் அப்படின்னு கத்துறாரு. ஸோ மேலே இருந்து உங்களோட அதாவது உங்களோட மாமா கூட வந்துட்டாரு. டே என்னடா கத்திக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைப்பா நான் கிரிக்கெட் விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கத்துறாரு. உங்களோட காதல் நல்லா கேட்குது பாரு, நம்ம வந்திருக்கோம், இன்றைக்கி ஒரு நாள் கூட இங்கே இருக்கலான்னு தோணாமல் அவன் விளையாட போகிறானா, அவன் பாட்டுக்கு போட்டோம், சே நம்ம வந்து இருக்கக்கூடாது, ஆசையாக வந்த பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு இருக்குது. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு சரிடா ஜிமினா பார்த்து பத்திரமா போய் விளையாடிட்டு வா சரியா, பாலுக்கு இது படாத இடத்துல பட்டுற போகுது கவனம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஜிமின் பார்த்துட்டு ஏன் தான் இப்படி அப்படின்னு சொல்லவும், சொல்ல வேண்டியதே பொறுப்புடா, சரி ஓகே வெயிலுக்கு முன்னாடி போய் விளையாடிட்டு வெயிலுக்கு முன்னாடி வந்துடணும் சரியா, நேற்று மாதிரி மத்தியானம் வரைக்கும் விளையாடிட்டு இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு போயிட்டான் அவ்வளோதான், அவன்லாம் இங்கே இருக்கவே மாட்டான், அவனுக்கு நம்மளை பிடிக்கல, நம்ம இங்கே வந்ததே அவனுக்கு ஒரு மாதிரி தொல்லையாக இருக்கும் போல், சே நம்ம அம்மா தான் நம்ம சொல்ல கேட்காம எல்லா திங்ஸ் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, ஸ்ரீங்கர் வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் உட்காந்துருக்கீங்க, அதாவது ஹால்குள்ளேயே, அதாவது உங்களோட ரூம்லேயே உட்காந்துட்டு இந்த தேட்டர்லாம் உங்களுக்கு. ஸோ இந்த பக்கம் ஜிமின் பேட்டு பால் எடுத்துகிட்டு வெளியே போயிட்டாரு. போய் சைக்கிள் எல்லாம் வச்சதுக்கப்புறமா கல் நெஞ்சுக்காரி, அது எப்படி இவ்வளோ கற்றுறேன், அப்பாவுக்கே காது கேட்டு வர்றாரு, இவளுக்கு காது கேட்கலையா, வெளில வந்து சொல்லல, இன்றைக்கி தானே நான் வந்திருக்கேன் இங்கே இருன்னு, அவள் பாட்டுக்கு உள்ளே இருக்கா, அவளுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லை போல், சே இவளுக்காக போய் இவ்வளோ நாள் வருவான்னு பார்த்துட்டு இருந்தேன் பார்த்தியா என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு மோனகிட்டே சைக்கிள் எடுத்துகிட்டு போயிடுறாரு. ஸோ என்ன தான் அப்படின்னு பேசிட்டு போனாலும் அங்கே அவருக்கு நாளே போக மாட்டேங்குது, விளையாடவே முடியல. எப்பவுமே சூப்பராக வந்துட்டு பேட்டிங் பண்ணுவார், ஆனால் இன்றைக்கி பேட்டிங்கே சுத்தமாக வரலை, ஃபஸ்ட்டு பாலுக்கே அவுட் ஆயாச்சு சார். ஸோ வந்து அப்படியே டென்ஷனில் உட்காந்துருக்காரு. இந்த பக்கம் நீங்கள் அப்படி தான் போயிட்டான்ல, மா எனக்கு போர் அடிக்குது வீட்டுக்கு போயிடலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வீட்டுக்கு போகலாமா ஏண்டி அப்படின்னு கேட்குறாங்க. போகலாமா ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே வந்தது வந்துட்டேன் நாளைக்கு கிளம்பிக்கலாம் விடு அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்ட்டு நீங்களும் போயிடுறீங்க. ஆனால் உங்களுக்கு வந்துட்டு கிளம்புறதுக்கு மூடே கிடையாது. போயிடலான்னு தோணுது, ஆனால் வேணான்னு தோணுது. இவனுக்கு என்னது ஒரு நாளைக்கு வீட்டில் இருந்தால் என்ன குறைஞ்சா போயிடும், வந்தால் பிடிச்சி நம்மக்கிட்ட பேசவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு பக்கம் உட்காந்துருக்கீங்க. ஸோ இப்போ ஜிமின் வந்துட்டு பேசாமல் வீட்லேயே இருந்துருக்கலாம், அவளே இத்தனை நாள் கழிச்சு வந்திருக்கா, நம்ம தான் வந்துட்டு இருந்து பேசி இருந்துருக்கணும், நம்ம வீட்டுக்கு வந்தவங்கள நம்ம தானே கூப்பிடணும், அவள் நம்மளை
நம்மக்கிட்ட வந்து பேசணும்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கக்கூடாது, நாமளே போய் பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு அங்கேருந்து டே மச்சான் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. டே இப்போ தான்டா வந்த அதுக்குள்ளே ஏன்டா போகிறேன்னு கேட்குறாங்க. ஸோ டே தான் வந்து கேட்குறாரு. டே இல்லைடா கிளம்புறேன் மாதிரிக்கு தலைவலிக்கு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஸோ இந்த பக்கம் ஜேகே வந்துட்டு டே அவன் ஏன் கிளம்புறான்னு தெரியுமா அப்படின்னு சொல்லவும் ஏன்டா அப்படின்னு சொல்லி டே கேட்குறாரு. அவன் அத்தை பொண்ணு வந்திருக்காடா அதான் சாரு இப்போவே கிளம்புறாரு அப்படின்னு சொல்லிட்டு கலாய்ச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமின் சைக்கிள் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. இந்த பக்கம் நீங்கள் என்ன இருந்தாலும் மாமா நம்ம பக்கத்தில் வந்து உட்காந்தான், ஆனால் நம்ம தான் பேசலை. அவன் கூட 2-3 டைம் நம்மக்கிட்ட சாஞ்சு வந்தான். அப்போயாவது நம்ம ஏதாவது ரியாக்ட் பண்ணியிருந்தா அப்படியே கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணியிருந்துருக்கலாம். நம்ம தான் அப்படி பண்ணிட்டோம். சரி வந்தால் நம்மளே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இப்போ உட்காந்துருக்கீங்க. ஸோ கரெக்டாக நீங்களும் வாசல்லே உட்காந்துருக்க. ஸோ ஜிம்மினும் கரெக்டாக வர்ற 2 பேரும் இப்படி தான் நினச்சிருக்கீங்க. ஆனால் ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்துக்கப்புறம் சாருக்கும் பேச்சு வரல, மேடமுக்கும் பேச்சு வரல, கம்முனே இருக்கீங்க. ஆனால் ஆக்சுவலாக 2 பேர்த்துக்கு சின்ன வயசாக ஓகேவா. இது வந்துட்டு இந்த லவ் அப்படிங்கிற மாதிரியும் கிடையாது, க்ரஷ்ங்கிற மாதிரியும் கிடையாது. ஆனால் வந்துட்டு என்ன ஒரு ரிலேஷன்ஷிப்னே சொல்ல முடியாமல் அது ஒரு விஷயம் ஓகேவா. ஸோ அந்த ஏஜில் வந்துட்டு அப்படி இருக்கும். ஸோ அப்படி தான் நீங்களும் வந்துட்டு என்ன பேசுகிறது அப்படின்ட்டு என் உள்ளே போயிட்டீங்க. ஸோ ஜிம்முன்னு வந்துட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ளே போயிட்டாரு. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட 2-3 நாள் ஆயிருந்திருக்கும். ஸோ நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கப்புறமா உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு அம்மாலாம் வந்துட்டு எதாவது சொல்லுவாங்களா, ஸோ ஜிம்மினை கூப்பிட்டு வா அப்படி இப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறப்போ அம்மா கூப்பிட்டாங்க அத்தை கூப்பிட்டாங்கன்னு சொல்லி நீங்கள் கூப்பிடுறதும், அப்பா கூப்பிட்டாரு அத்தை கூப்பிட்டாருன்னு சொல்லி ஜிம்மின் வந்து உங்களுக்கு கூப்பிடுறதும், ஸோ அப்படி தான் பேச ஆரம்பிக்கிறீங்க. ஸோ நல்லா தான் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட 2 வீக் ஆகிருக்கும். உங்களோட அம்மா வந்துட்டு அன்றைக்கே போகலான்னு, அதுக்கப்புறம் வாயே பேசலடி நீ போகலாமான்னு கேட்குறாங்க. இல்லை நான் சும்மா சொன்னேன் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ 2 பேர்த்துக்கு இப்போ நல்லா செட் ஆகிடுச்சு. நல்லா வந்துட்டு ஜாலியாக ஜிம்மின் விளையாட போகிறதே கிடையாது. டேவும் ஜேகேவும் வாசலில் பேட்டு பாலோட வந்து நிற்கிறாங்க. ஆண்டி ஜிம்மினை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அம்மா எனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிடுமா, எனக்கு சலுப்பாக இருக்குமா அப்படின்னு சொல்லிடுவார். அவனுக்கு உடம்பு சரியில்லைப்பா, அவன் அடுத்த வாரத்துலேருந்து விளையாட வருவான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க. இந்த பக்கம் டேவும் ஜேகேவும் அப்படி மூஞ்சி பார்த்துட்டு உடம்பு சரியில்லாத நாய் மூஞ்சி பார்த்தா தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு மனக்கிட்டே போகிறாங்க. ஸோ ஜிம்மின் வெளியவே வரதில்லை. அட்லீஸ்ட் அவனை வெளியாவது வர சொல்லுங்கன்னு சொன்னாலும் ஜிம்மின் வரமாட்டேங்கிறாரு. என்னால் முடியலன்னு சொல்லிடு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போனதுக்கப்புறம் நீங்கள் ஜிம்மின் 2 பேரும் வந்துட்டு கேரம் விளையாடுறது, செஸ் விளையாடுறது, அதுக்கப்புறம் தோட்டத்துக்கெல்லாம் போடுறது, அந்த மாதிரி செம ஜாலியாக போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு வராங்க. ஸோ டேவும் ஜேகேவும் ஜிம்மினை விளையாட கூப்பிட்றதுக்கு வராங்க. வந்து ஆண்டி இன்னைக்காவது நான் வர சொல்லுங்கள் ஆண்டி, சீக்கிரம் அப்புறம் காலேஜ் போய்ட்டால் விளையாட முடியாது அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அடே எனக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளேருந்தே பதில் சொல்லிட்டு இருக்காரு. வெளியே வந்து அதை மூஞ்ச காட்டுடா அப்படின்னு சொல்லவும் இல்லைடா முடியல அப்படின்னு சொல்லவும் சரி ஓகே நாங்களே வரோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் உள்ளே வந்துடுறாங்க. ஸோ எப்பவுமே வந்துட்டு செருப்பு கழட்டி விட சலுப்பட்டு வெளியே நின்று கூப்பிடுவாங்க. ஸோ இன்றைக்கி என்னாலும் பரவாயில்ல, சலுப்பெல்லாம் பார்க்கக்கூடாது, செப்பலெல்லாம் வந்துட்டு இந்த பெல்ட் செப்பல் மாதிரி போட்டிருப்பாங்க, ஷூலாம் போட்டிருக்காங்க. ஷூவெல்லாம் கழட்டி விட்டுட்டு வராங்க. வந்து பார்த்தா ஜிம்மின் வந்துட்டு அப்படி போத்தி படுத்துருக்காரு. என்னடா நிஜமாவே உனக்கு காய்ச்சலா அப்படின்னு சொல்லி பார்க்கவும் தொடாதீங்கடா உடம்பெல்லாம் புண்ணு மாதிரி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இழுத்து போத்திக்கிறாரு. சரிடா மச்சான் சரி பார்த்து பத்திரமா இரு, சரி அதுக்கப்புறம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் போயிடுறாங்க. ஸோ போயிட்டு இவங்க விளையாடி இருக்காங்க. இந்த டைமில் வந்துட்டு ஒரு 10 மணி இருக்கும். நீங்கள் வந்துட்டு ஜிமினா நம்ம எதனாவது வாங்கிட்டு வரலாமா, கடைக்கு போக சொன்னாங்க அப்படின்னு சொல்லவும் யார் கடைக்கு போக சொன்னாங்கன்னு ஜிமின் கேட்குறாரு. மாமா தான் ஏதோ பஜ்ஜி மாவெல்லாம் வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாரு, நான் போயிட்டு வரேன் என்ன ஜிமினை கூப்பிட்டு போன்னு சொன்னார், வரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்துட்டு உங்களை சைக்கிளில் கூப்பிட்டு போகிறாரு. ஆக்சுவலாக அவரோட சைக்கிளில் வந்துட்டு பின்னாடி வந்துட்டு எதுவுமே இருக்காது உட்கார்றதுக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு ஆமாம் இப்படி சைக்கிள் வச்சுருக்கேன் நான் எங்கே உட்காரட்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அது இந்தா இதில் உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஒரு சின்ன சீட் மாதிரி ஒன்று எடுத்து முன்னாடி செட் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் அந்த முன்னாடி இந்த கம்பி இருக்கும்ல, ஸோ அதில் தான் வந்துட்டு செட் பண்ணி கொடுத்துருப்பாரு. நீங்களும் போயிட்டு அதில் உட்காந்துக்கிறீங்க. ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது. செம்மையாக இருக்குது காற்று அப்படின்னு சொல்லவும் நல்லா வெயிட்டாக இருக்கிற கொஞ்சம் வெயிட்டு குறை என்னால் சைக்கிளை அமுத்த முடியல அப்படின்னு ஜிமின் சொல்கிறாரு. அவ்வளோ வெயிட்டாலாம் இல்லை, நான் ஒல்லியாக தான் இருக்கேன், அத்தை சொன்னாங்க நல்லா சாப்பிடு ரொம்ப ஒல்லியாக இருக்குன்னு சொன்னாங்க, நீ மட்டும் என்ன குண்டாக இருக்குன்னு சொல்கிற அப்படின்னு சண்டை. ஸோ இப்படி தான் கொஞ்சம் தூரம் வந்துட்டு கடை வந்திருக்கும். ஸோ 2 பேர் கடையில் போய் இறங்கிட்டு பஜ்ஜி மாவு அது இதுன்னெலாம் வாங்கிட்டுருக்கீங்க. ஸோ அதெல்லாம் வாங்கி முடிச்சுட்டு திரும்புகிறப்போ ஜிமினுக்கு முன்னாடி ஜேகே 2 பேரும் அப்படி இடுப்பில் கையை வச்சுட்டு நிற்கிறாங்க. ஸோ ஜிமின் திருன்னு முழிக்க ஏதோ தொட்டாலே பொண்ணு மாதிரி வலிக்குதுன்னு சொன்னேன்
அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை உடம்பு ஃபுல்லாக அப்படி குத்தி குத்தி பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், நீங்கள் புரியாமல் நிற்கிறீங்க. ஸோ ஏதோ ஃப்ரெண்ட்ஸ் போல் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுருக்கீங்க ஓரமா. ஸோ இந்த பக்கம் இவங்க 2 பேரும், ஏண்டா வீட்டுக்கு வந்தா நீ பாட்டுக்கு உள்ளே இருந்துகிட்டே பதில் சொல்கிற, வெளியே வந்து கூட பதில் சொல்ல முடியாதா அப்படிங்கிற மாதிரி இவங்க கொஞ்சம் வந்துட்டு கோவமாயிடுச்சு. ஸோ அப்புறம் ஜிமின் வந்துட்டு சமாளித்து விட்டுறாரு. ஆனால் இந்த 2 பாண்டுங்களும் சும்மா இருக்காமல் என்ன பண்ணிட்டுங்க அப்படின்னா, சரிடா ஜிமினா, நீ என் கூட விளையாடாலும் பரவாயில்ல, உன் ஆளு உனக்காக டெய்லியும் கிரிக்கெட்டு விளையாடுற இடத்துக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தாடா, கொஞ்சம் பார்த்துக்கோ, அப்புறம் கோச்சிட்டு சண்டை போட்டுற போகிறேன், உங்களுக்கு வேறு சும்மா சண்டை வரும் பொழுது நிற்கும், நீ இந்த மாதிரி பண்ணனா திரும்ப அவளுக்கு ரொம்ப கோவச்சுன்னா அப்புறம் யாருக்கு தெரியும், ரொம்ப சண்டை போடுவான், நீ தான் அப்புறம் அவள் காலில் விழணும் அன்னைக்கு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு சிரிச்சுட்டு போயிடுறாங்க. ஸோ இதை கேட்டு ஜிமினுக்கு ஷாக்கோ இல்லையோ, உங்களுக்கு ஷாக்கோ இல்லையோ, ஜிமினுக்கு செம்ம ஷாக்கு. என்னடா ஆளுங்கிற காலில் விழுறாங்கிற, எனக்கே எதிராக ஆளு அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஆனால் அவங்க போனதுக்கப்புறம் அப்படியே திரும்பி பார்க்குறாங்க. ஸோ ஜிமின் உங்களை தான் பார்க்குறாரு. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கோவமாக நின்றுருக்கீங்க. உங்களுக்கு ஏன் கோவம் வருதுன்னு தெரியல. ஜிமின் ஏன் உங்களுக்கு முன்னாடி அதை சொன்னதுக்கு பயப்பட்டாருங்கிறது அதுவும் அவருக்கு தெரியல. ஸோ அதனால் சொன்னல, என்ன ஒரு பேரே இல்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் அந்த டைம்லலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே கோவமாக இருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு வாங்கி போகலாமா, அவங்க சும்மா சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் அதை நம்பிடுறீங்க. ஏன்னா வந்துட்டு நீங்கள் வராது கூட ஜிமின் வந்துட்டு கிரிக்கெட் விளையாடுறேன்னு போனார்ல, ஸோ அதுக்காக தான் போனார். நீங்களே ஃபுல்லாக இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு ஜிமின்கிட்ட எதுவுமே பேசலை, வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. சரி வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறாரு. அவ்வளோதான், சைக்கிளில் ஏறி உட்காந்துட்டா, வாயே பேசலை. ஸோ அவரும் வந்துட்டு எப்படி என்ன பேசுதுன்னு தெரில. அவங்க சும்மா சொன்னாங்க வாயன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. பரவாயில்ல, அதனால என்ன, அது என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நான் வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு போய் மாவெல்லாம் கொடுத்துட்டு உள்ளே போய் உட்காந்தவங்க தான் ரொம்ப உங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அவன் அப்படின்னா ஆளெல்லாம் இருக்கிற அளவு இருக்கா, லவெல்லாம் பண்ணுறானா, காலெல்லாம் விழுவானா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன் கோவம் வருது, ஏன் உங்களுக்கு ஜலஸ் ஆகுது, பொசசிவ் ஆகுது, எதுவுமே உங்களுக்கு தெரியல. ஸோ அடுத்த நாள் வந்துட்டு உங்களோட அம்மா கிட்டே போயிட்டு நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்னு கேட்குறீங்க. நீ நினச்சா போகலாமா, நினச்சா வேணாம்ப, லீவ் முடிஞ்சால் தான் போகிறோன்னு சொல்லிடுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஜிமின் உங்ககிட்ட நிறைய டைம் பேச ட்ரை பண்ணுவார். நீங்கள் பேசவே மாட்டீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு உங்ககிட்ட பேச ட்ரை பண்ணிட்டே இருப்பார். நீங்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிகிட்டே போயிடுவீங்க. ஸோ அவரும் உங்ககிட்ட புரிய வைக்க பார்ப்பாரு. ஆனால் நீங்கள் கோவமாகவே இருப்பீங்க. இப்படியே தான் உங்கள் லீவ் முடிஞ்சிடுது. ஸோ அதுக்கப்புறம் ஜிமினும் வந்துட்டு காலேஜெல்லாம் ஜாயின் பண்ணோம்ல, ஸோ அதனால் வந்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைம் ஆகிடுது. ஜிமினும் அங்கங்கே அலைச்சல், நீங்களும் வீட்டுக்கு போயிருப்பீங்க. ஸோ ஸ்கூல் வந்துட்டு இதே ஸ்கூலில் கண்டினியூ பண்ணலாமா, வேறு ஸ்கூல் பார்க்கலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் வீட்டில் பேச்சு. இந்த மாதிரி தான் உங்களோட ஸ்டடீஸ் அண்ட் ஜிமினோட ஸ்டடீஸ் இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். கிட்டத்தட்ட திரும்ப நீங்கள் 2 பேரும் பார்த்துக்கவும் இல்லை, பேசிக்கவும் இல்லை. அம்மா அப்பா வந்துட்டு சும்மா வருவாங்க போவாங்க, எப்போயாவது எங்கேயாவது ஃபங்க்ஷனில் மீட் பண்ணிக்கிறதோட சரி. வீட்டுக்கு போய் இவ்வளோ நாள் இருக்கிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா ஜிமினுக்கும் காலேஜ் இருக்குது, உங்களுக்கும் ஸ்கூல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூல் முடிச்சுட்டு நீங்கள் வந்துட்டு காலேஜ் ஜாயின் பண்ணணும். ஸோ எங்கே ஜாயின் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியலை. அம்மா எனக்கு எங்கே போகிறதுனே தெரிலம்மா, இங்கே பக்கத்தில் சேர்த்து விடுறியா இல்லை ஹாஸ்டலா, என்ன ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. கொஞ்சம் நேரம் ஹாஸ்டல் போகலான்னு தோணுது, கொஞ்சம் நேரம் வீட்டிலே இருக்கலான்னு தோணுது, கொஞ்சம் நேரம் படிக்கவே வேணான்னு தோணுதுமா அப்படின்லாம் சொல்கிறீங்க. அறிவு கட்டலை, எப்படியெல்லாம் புத்தி போகுது பார்த்தியா. படிக்காமல் ரெடி பண்ண போகிற, அவ்வளோதான். படிக்காமலாம் இந்த காலத்தில் ஒன்றும் பண்ண முடியாது. ஓகே, கொஞ்சம் வேணால் டைம் எடுத்துக்கோ. உன்னை வந்துட்டு நாங்கள் எதுவும் ஃபோர்ஸ்லாம் பண்ணல, நல்லா யோசி என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு. ஸோ கண்டிப்பாக உனக்கே ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுறாங்க. ஸோ ஃபைனலாக நீங்களும் வந்துட்டு அம்மா எனக்கு வந்துட்டு மெரைன் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அதாவது கப்பல் சார்ந்த படிப்பு, ஓகேவா. ஸோ உங்களோட ஃபேமிலி அப்படியே செம ஷாக்கு. ஏய் நீ என்னடி அங்கே போயிட்ட, தண்ணிடி, அது எப்படி விட அங்கே விட முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. தெரியலையே, நீ தான் நல்லா யோசின்னு சொன்ன, எனக்கு அதுதாம்மா பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சதுன்னு நீ கேட்ட, நான் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் எது நீ சொன்னாலும் எனக்கு ஓகே தான். எனக்கு இதுதான் படிக்கணுங்கிறது ஒன்றும் கிடையாது. உனக்கு பிடிச்சதை நீ படிக்க சொன்னால் நான் படிக்கிறேன், எதை சொன்னாலும் நான் படிப்பேன் அப்படிங்கிறீங்க. பட் உங்களோட ஃபேமிலி எப்படியோ அதுக்கு ஒத்துக்குவாங்க. நீங்கள் ஒரு விஷயம் பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கப்புறம் பிடிக்காத கொண்டு தலையில் கட்டுவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ என்ன நினைக்கிறியோ அதை பண்ணு, தைரியமாக இருக்கணும், போல்டாக இருக்கணும், கவனமாக இருக்கணும், பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களை கொண்டு போய் அங்கே ஜாயின் பண்ணி விடுறாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு உங்களோட ஸ்டடீஸ் எல்லாம் வந்துட்டு அங்கேயே இருந்தால் பண்ணுற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 4-5 இயர்ஸ் வந்துட்டு நீங்கள் அங்கே படிச்சுட்ருக்கீங்க. ஸோ படித்து முடிச்சதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு வரீங்க. கிட்டத்தட்ட உங்களோட அம்மா அப்பாவே வந்துட்டு ஒரு மாதிரி அவங்களுக்கே லைட்டாக ஏஜெல்லாம் ஆகிடும்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவங்களுக்கு ஏஜே ஆயிடுச்சு. ஏய்
சரி நீ தான் படித்து முடிச்சிட்டல்ல, கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. படித்து முடித்தா வேலைக்கு தான் போவாங்க, கல்யாணம் பண்ணுறதுக்கு எதுக்கு நான் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இல்லை வயன், அது வந்து எத்தனை நாளைக்கு இப்படியே, நீ வேலைக்கு போ, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிங்கிறாங்க. சொன்னீங்க சரிம்மா உன் விருப்பம் தான், எனக்குன்னு தனிப்பட்ட முறையில் எந்த விருப்பமும் இல்லை, நீ எது சொன்னாலும் அடிப்பணியேன் அப்படிங்கிறீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மாவுக்கு செம ஹாப்பி. இப்போலாம் 5-6 வருஷம் படிச்சுட்டு வந்திருக்குது, அவ்வளோ பெரிய படிப்பு. ஆனால் வந்துட்டு கொஞ்சம் கூட எந்த திமிரும் இல்லை, எனக்கு அவனை பிடிச்சிருக்கு இவனை பிடிச்சிருக்குன்னு சொல்லலை, ஜஸ்ட் உனக்கு என்ன விருப்பமோ அதை பண்ணுங்கிறா. அப்போ அவளுக்கு நம்ம நல்லதாக தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. கரெக்டாக இந்த டைமில் ஜிம்முன்னு வந்துட்டு ஜாப் போயிட்டுருப்பாருல்ல, ஸோ அவங்களும் வந்துட்டு அவங்களோட அம்மா அப்பா கால் பண்ணி கேட்குறாங்க, வயனுக்கும் ஜிம்மினுக்கும் கல்யாணம் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி டேரக்டாக எப்படி கேட்குறாங்க. இவங்க இதை எதிர்பார்க்கவே இல்லை. என்ன சொல்கிறீங்க நிஜமாவா அப்படின்னு கேட்டுட்டு உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி. ஆமாம், இது என்ன புதுசாக சொல்கிற மாதிரி கேட்குறீங்க, நாம் ஆரம்பத்துலேயே பேசி வச்சுக்கிட்டது தானே, எப்படியும் அவளும் படிப்பை முடிச்சிட்டா தானே, ஸோ பண்ணி வச்சிடலாமா இப்போவே, எப்போ பண்ணாலும் இவங்களுக்கு தானே பண்ண போகிறோம், அதுக்கு இப்போயே பண்ணிவிட்டா நம்மளுக்கு ஒரு வேலை முடிஞ்சில்ல, இப்போதைக்கு கையிலையும் காசு இருக்குது, ஸோ ஃப்யூச்சரில் காசு இந்த மாதிரி ஏதாவதுனா என்ன பண்ணுறது, இப்போ கையோட கையை எல்லா வேலையும் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ உங்கள் அம்மாவுக்கு செம்ம ஹாப்பி ஆயிடுச்சு. அப்படியே வந்துட்டு இந்த மந்தில் வந்துட்டு எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி ஓகேன்ட்டு அவங்களும் வந்துட்டு நல்ல நல்ல மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எந்த தாட்டும் கிடையாது, என்னமோ பண்ணுங்கள், நான் எது பண்ணாலும் ஓகே தான் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இருப்பீங்க. உங்களோட அம்மா அப்பா வந்துட்டு பேசுகிறாங்க, நம்ம ஜிமின் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லவும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அங்கேயா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்கள் அம்மா வந்துட்டு என்னடி இப்படி கேட்குற, அங்கே தான் வேற எங்கே அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு எனக்கு அங்கெல்லாம் வர பிடிக்கல, நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறீங்க. ஏன்னா லாஸ்ட் டைம் உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியும்ல, அந்த டைமில் உங்களுக்கு ஆக்சுவலாக நீங்கள் 2 பேரும் லவ் பண்ணலை, ப்ரப்போஸ் பண்ணிக்கல, க்ரஷ் கூட 2 பேர்த்து மேலே இருந்துச்சா இல்லையான்னு தெளிவாக தெரியல, ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சாங்கிறது தெளிவாக தெரியல. ஆனாலும் வந்துட்டு உங்களுக்குள்ளே ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு இருந்திருக்கு, ஓகேவா. ஸோ அது என்ன ஒரு இது பேரே இல்லாத ஒரு ரிலேஷன், அதில் வந்துட்டு உங்களுக்கு கோவம் வேறு, சண்டை வேறு, ஸோ இப்படி தான் இந்த மாதிரி ஆயிருந்திருக்கும். ஸோ 2 பேரும் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருப்பீங்க. இப்போ வந்துட்டு அங்கே வான்னு சொல்லி கூப்பிட்டா நீங்கள் வருவீங்களா, இல்லை எனக்கு வர பிடிக்கல அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களோட அம்மா அப்பா தான் வந்துட்டு என்ன பேசிகிட்டு இருக்கிற, அவனுக்கு அவனை கல்யாணமே பண்ண போகிறோம், அங்கே வர பிடிக்கலன்னா அப்புறம் எங்கே போக போறியா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு செம ஷாக்காக இருக்குது. அவனை நான் கல்யாணம்லாம் பண்ண மாட்டேன், யாரை வேணால் கல்யாணம் பண்ணுவீங்க, எனக்கு அவனை பிடிக்கல அப்படிங்கிறீங்க. என்னடி பேசிகிட்டு இருக்க, சும்மா மாமா மாமான்னு தெரியவ, இப்போ என்ன பிடிக்கலங்கிற, இந்த சும்மா நாடகம்லாம் என்கிட்ட பண்ணிகிட்ருக்காத, அவன் வேறு ட்ராமா பண்ணுறதை வந்துட்டு ஸ்டாப் பண்ணு, முதல்ல ட்ராமா பார்க்குறத நிறுத்து அப்படிங்கிறாங்க. என்னம்மா சம்மந்தமெல்லாம் பேசிகிட்டு இருக்க, எனக்கு பிடிக்கலம்மா, வேறு யாராவது பார்த்து பண்ணிவேம்மா அப்படின்னு கேட்குறீங்க. அவனை விட நல்ல பையனுக்கு நான் எங்கே போவேன், அதெல்லாம் முடியாது வயன், நீ ஏதோ இப்போதைக்கு ஏதோ 2 பேத்துக்கு சண்டையோ கோவமான்னு தெரியல, அப்படி தான் நினைக்கிறேன், பட் சரியாக போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கையோட கூப்பிட்டே போயிடுறாங்க. ஸோ நீங்கள் ஊருக்கு போயிடுறீங்க. போகிறப்போ நீங்கள் வந்துட்டு வழக்கம் போல் பஸ் விட்டு இறங்குறீங்க. அந்த இடத்துல வந்துட்டு ஜிமின் வந்துட்டு இல்லை, உங்களோட அத்தை மாமா தான் இருக்காங்க. ஸோ பார்த்ததுமே சொல்கிறீங்க, பாரு அவங்க இல்லை, அவனுக்கெல்லாம் என் மேலே விருப்பமே இல்லை, எனக்கு அதாவது எனக்கும் அவனை பிடிக்கல, அவனுக்கும் என்ன பிடிக்கல, தேவையில்லாமல் இப்படியெல்லாம் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க காதுக்குள்ளே போயிட்டு. ஸோ அவங்க வந்துட்டு அவனுக்கு வேறு வேலை இல்லை பாரு, நீ வரும்போதெல்லாம் இங்கே வந்து உன்னை தூக்கிட்டு போகிறதுக்கு, வேலையை பார்த்துட்டு வா ஒயன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கார் எடுத்து வந்திருப்பாங்க. ஸோ காரில் ஏறி நீங்களும் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ வீட்டுக்கு போய் இறங்கிறதுக்குள்ளே பின்னாடியே ஜிமினும் வந்துட்டு பைக்கில் வராரு. ஸோ பார்க்குறீங்க, ஸோ அவரும் பார்க்குறாரு, பட் நீங்கள் ஜிமின்கிட்ட எதுவும் பேசலை, அவரும் வந்துட்டு உங்ககிட்ட வந்து எதுவும் பேசலை. நீங்கள் தான் அவர் மேலே கோவமாக இருக்கீங்க, ஆனால் அவர் வந்துட்டு உங்ககிட்ட பேசாத போகிறது இன்னும் உங்களுக்கு கோவம் வருது. ஓ, அவன் பண்ணுறதெல்லாம் பண்ணிவிட்டு என்கிட்ட கோச்சிட்டு போகிறானா, இவன்லாம் எனக்கு செட்டே ஆக மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் நிற்கிறீங்க. ஸோ இப்படி தான் டேஸ்லாம் போகுது. இப்போ வந்துட்டு உங்களோட ஃபேமிலி அண்ட் ஜிமினோட ஃபேமிலி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. அவங்க வந்துட்டு கல்யாணம் இந்த மாதிரி பண்ணலாமா, இல்லை ஃபஸ்ட் என்கேஜ்மெண்ட்டில் 2மே ஒன்றா வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. ஏன் அப்படின்னா அவங்க வீடு ரொம்ப ரொம்ப தூரம், அதனால தான் வந்துட்டு நீங்கள் இங்கே வந்திருப்பீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களோட அம்மாவை தனியாக கூப்பிட்டு இதெல்லாம் வேண்டாம் நான் சொல்கிறேன்ல, அங்கே பாரு, அவனுக்கும் இங்கே நடக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி அங்கே உட்காந்துருக்கான், அந்த மூலையில் உட்காந்துட்டு ஃபோனை நோண்டிகிட்ருக்கான், உனக்கு புரியுதா, அவனுக்கு என்ன பிடிக்கல அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ உங்களோட அம்மா வாயை மூடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை பார்த்துட்ருக்காங்க. ஸோ ஜிமின் உங்களோட அம்மா கிட்டே நல்லா தான் பேசுவார், உங்கள்கிட்ட தான் பேசுகிறதே இல்லை, உங்களுக்கு கோவமாக வருது, நான் ஏதோ தப்பு பண்ண மாதிரி போயிட்டுருக்கேன், திமிரு பிடிச்சவன், இவனெல்லாம் எப்படி கல்யாணம் பண்ணுறது, சத்தியமாக முடியாது, ஆமாம் இவன் தான் ஒரு பொண்ணை லவ் பண்ணான்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் மறுபடியும் யோசிக்கிறீங்க. ஒரு வேளை
இவனை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா நமக்கு, அதனால தான் இவன் இப்படி உட்காந்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வேற யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. ஸோ இப்படி தான் நீங்கள் இதை யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் வந்துட்டு அவங்க என்கேஜ்மெண்ட்டுக்கே ரெடி பண்ணிடுறாங்க. ஸோ நாளைக்கே நல்ல நாளாக இருக்காமா, என்கேஜ்மெண்ட் நாளைக்கே வச்சுக்கலாம், கொஞ்சம் பக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க மட்டும் கூப்பிட்டுக்கலாம், ரிலேட்டிவ் எல்லாம் கல்யாணத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அடுத்த நாள் விடிஞ்சதுமே வந்துட்டு என்கேஜ்மெண்ட்டுக்கு படப்படப்படணும்னு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ ஜிமினும் ரெடியாகி தான் வந்திருக்காரு. அவர் சைலண்ட்டாக இருக்கார். அவர் மண்டைக்குள்ளே என்ன ஓடுதுன்னே உங்களால் வந்துட்டு ஸோ கண்டுபிடிக்க முடியல. உங்களுக்கு என்னென்னா அவளை ஃபோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டு. ஸோ உங்களையும் ஃபோர்ஸ் தானே பண்ணுறாங்க, அதே மாதிரி அவரையும் கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணிட்டாங்களோ, அதனால தான் அவன் எதுவும் சொல்ல முடியாமல் இப்படி இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஆனால் என்ன பிரயோஜனம், எதுவும் வாயை பேச முடியல. ஸோ என்கேஜ்மெண்ட்டே பண்ணிடுறாங்க. 2 பேருக்கும் ரிங்கெல்லாம் மாற்ற சொல்கிறாங்க. ஸோ வேறு வழி இல்லாமல் 2 பேரும் மாற்றி மாற்றி ரிங்கெல்லாம் போட்டுக்கிறீங்க. ஸோ இப்போ என்கேஜ்மெண்ட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு 2 வீக்கில் வந்துட்டு நல்ல முகூர்த்தம் இருக்குது, கல்யாணம் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்களும் வந்துட்டு எனக்கு இதில் விருப்பமே இல்லை, அவனுக்கும் விருப்பமே இல்லை, தேவையில்லாமல் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பில் இருக்கீங்க. இந்த என்கேஜ்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா இவங்கெல்லாம் வந்துட்டு ரொம்ப பிஸி ஆகிடுறாங்க. ஃபேமிலி, அம்மா அப்பா மாமா எல்லாமே வந்துட்டு பிஸி ஆகிடுறாங்க. ஏன்னா கல்யாணத்துக்கு எல்லாம் அழைக்கணும், எல்லாத்தையும் கூப்பிடணும், இன்விடேஷன் அது இது செலவு அப்படி இப்படிங்கிற மாதிரி. ஸோ அதனால் அவங்கெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்காங்க. வீட்டில் நீங்கள் ஜிமின் மட்டும் தான் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் போயிட்டு ஜிமின் கிட்டே கேட்கலாமா அப்படின்னு யோசிக்கிறீங்க. அவனுக்கு வேணாட்டி அவன் சொல்லட்டும், நம்ம கேட்கணும் அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஸோ உங்களுக்கு யோசிச்சே வந்துட்டு டே எல்லாம் போயிடுது. கிட்டத்தட்ட விடிஞ்சா கல்யாணம் அப்படிங்கிற நிலைமைக்கே வந்தாச்சு. ஸோ இன்றைக்காவது கேட்டுறணும்டா சாமி, இதுக்கு மேலாம் விட்டால் நம்ம லைஃப் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஜிமின் கிட்டே போயிட்டு கேட்குறீங்க. யாருக்கும் தெரியாமல் திருட்டுத்தனமாக ஜிமின் ரூமுக்கு போகிறீங்க. ஸோ அங்கே போனால் அவர் பாட்டுக்கு படுத்துட்டு இருக்காரு. எப்படி தூங்கிட்டு இருக்கான் பாரு பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் எந்திரி அப்படிங்கிறீங்க. ஸோ அவர் எந்திரிக்கவே இல்லை. டேய் எந்திரிடா அப்படின்னு கத்துறீங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் எந்திரிக்கிறாரு. அப்புறம் பார்த்தா நீங்கள் அவருக்கு என்ன பேசுன்னு தெரியல, அப்படியே உங்களே பார்த்துட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. ஸோ நீங்கள் போய் பக்கத்தில் உட்காந்துட்டு, உனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லைன்னா முன்னாடி இன்ஃபார்ம் பண்ண வேண்டியது தானே, ஏன் யார்ட்டி சொல்ல மாட்டேங்கிற, தேவையில்லாமல் என்னோடய லைஃப்பை ஸ்பாயில் பண்ண போகிற நீ அப்படின்னு சொல்லி சண்டை போடுறீங்க. ஸோ ஜிமின் பார்த்துட்டு எதுவுமே சொல்ல, டீ ஏதாவது வாய் தந்து சொல்லுடா, உனக்கு விருப்பம் இல்லைன்னு வீட்டில் சொல்லுடா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ அவர் எதுவுமே சொல்லவே இல்லை, ஜஸ்ட்டு இழுத்து பொத்தி படுத்து தூங்கிடுறாரு. நீங்கள் பார்த்துட்டு கடுப்பாகுது. உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, உனக்கெல்லாம் மனசாச்சே இல்லையா, நீ தான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறல்ல, அப்புறம் எப்படி நீ இதெல்லாம், ஐயோ கடவுளே இவ்வளோ மோசமான பையனா நீ அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்கு ப்ரெஷர் ஏறுது உங்களுக்கு. ஸோ நீங்கள் திரும்ப ஜிமின் போத்தி படுத்துருக்காருல, ஸோ பெட்ஷீட் போட்டு இழுத்து விட்டுட்டு, டே உண்மையை சொல்லு, நீ ஒரு பொண்ணை லவ் பண்ணுறதானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷனாக இருக்குது. காலையில் கல்யாணம், இப்போ வந்துட்டு இது வரைக்கும் அவன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறான், எப்படியும் நிறுத்திடுவான்னு பார்த்தேன் ஆனால் நிறுத்தவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஆமாம் லவ் பண்ணுறேன் என்னப்போ அப்படிங்கிறாரு. அவ்வளோதான். டேய் லவ் பண்ணுறேன்னா வீட்டில் சொல்ல வேண்டியதாண்டா, ஏன்டா என்ன கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்ட, கரும மலை எல்லாம் என் தலையெழுத்து எப்படி வந்து சிக்கியிருக்கேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடுப்பாகுது. ஆனால் அதுக்குள்ளே உங்களை காணும்னு சொல்லிட்டு வாயின் தேடிட்டு உங்களோட அம்மா அப்பாலாம் வர ஆரம்பிச்சிட்டாங்களா. ஸோ வேறு வழி இல்லை, அங்கேருந்து எந்திச்சு ஓடிடுறீங்க. ஸோ ஓடி போய்ட்டு உங்களோட ரூம்லேயே படுத்துக்கிறீங்க. போச்சு எல்லாம் மாட்டினேன், எப்படி இப்படி வந்து சிக்கியிருக்கேன் பார்த்து அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி யோசிச்சுட்டே இருக்கீங்க. அப்போ அவனுக்கு நம்மளை பிடிக்கவே இல்லை, வேற ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு எப்படி நம்மளை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான். ஒரு வேளை கல்யாணத்தப்போ எழுந்திரிச்சு நின்று எனக்கு இவ்வளோ பிடிக்கலன்னு கத்த போகிறானோ, ஓ இப்போ சொன்னால் இவங்களாம் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு அப்போ சொல்லான் இருக்கான்னு நினைக்கிறேன். சரி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. அதாவது படுக்க தூங்கிட்டீங்க, தூங்கறதுக்கு படுத்துட்டீங்க. ஆனால் வந்துட்டு சடனாக எந்திரிச்சு ஒருவேளை அவன் எதுவுமே ஆட்டி சொல்லலைன்னா, கல்யாணத்தை ஸ்டாப் பண்ணலன்னா அப்படின்னு யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அவன் சொல்லணும் என்ன, நம்ம எந்திரிச்சு நின்று இந்த கல்யாணம் பிடிக்கல விருப்பம் இல்லைன்னு சொல்லிடலாம், கத்திடலாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்து தூங்கிட்டீங்க. ஸோ அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ரெடி பண்ணுறாங்க. ஸோ ஜிமினும் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜ் எல்லாம் கொண்டு வந்து உட்கார வைப்பாங்களா. ஸோ உட்காந்துட்டே இருக்கீங்க. இந்த டைமில் வந்துட்டு நீங்கள் ஜிம்னியே பார்க்குறீங்க, காலையே பார்த்துட்டு இருக்கிறீங்க, எந்திரிப்பானான்ட்டு எந்திரிக்கவே இல்லை. ஸோ நீங்கள் சரி ஓகே இன்னும் தாலி தான் கொடுக்கல, அது வரைக்கும் என்ன பண்ணுறான்னு தான் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க. தாலியை கையில் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஐயோ என்னது இவன் எந்திரிக்கவே இல்லை அப்படின்ட்டு ஜிமினை பார்த்து எந்திரிடா அப்படிங்கிறீங்க. அவர் எந்த ரியாக்ஷனும் பண்ணல.
தாலி கட்ட தான் கையில் வச்சுட்ருக்காரு. நீங்கள் இது வேலைக்காகாது, எந்திர வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எந்திரிக்க அப்படி கை ஊன்றீங்க பாருங்கள். பின்னாடி இருந்து உங்களோட அம்மா அவங்கள போட்டு ஒரு அமுக்கி கரெக்டாக உட்காருவேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க அவங்களோட அம்மாவை இப்படி திரும்பி பார்க்குறீங்க. திரும்பி பார்க்கறதுக்குள்ள இங்கே ஜிமின் தாலியை கட்டிடுறாரு. அப்படி உங்கள் ஃபேஸ் டு ஃபேஸ் பக்கத்தில் வந்து தானே கட்டுறப்ப பக்கத்தில் தானே ஃபேஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஃபேஸ் டு ஃபேஸ் க்ளோஸில் பார்க்குறீங்க. பார்த்தா உங்களுக்கு ஜிமின் கட்டிட்டு இருக்கார் தாலியை. என்னடா பண்ணுற நீ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் கிட்ட போய் கேட்குறீங்க. அப்படி எதுவுமே சொல்ல, கட்டி முடிச்சுட்டு அமைதியாக உட்காந்துக்கிறாரு. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையத்தையே எடுத்து பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ எல்லோரும் சிரிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிகிட்ருக்கா, அது எதுக்கு அப்படி பார்த்துட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அதையே எடுத்து பார்க்குறீங்க, வைக்கிறீங்க ஜிமினை பார்க்குறீங்க. இதே தான் பண்ணிட்டே இருக்கீங்க. ஸோ இப்படி அவங்களோட வெட்டிங் ஒரு வழியாக முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறமா டேஸ் எல்லாம் வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. நீங்கள் ஜிமின் கிட்ட பேசுகிறதே விட்டுட்டீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம். ஏன்னா வந்துட்டு இப்படி நம்மளோட லைஃப்பை சேர்த்து ஸ்பாயில் பண்ணிட்டான்ல. நம்ம எவ்வளோ தான் கஷ்டப்பட்டு படித்து என்ன பிரயோஜனம், இப்படி வந்து சிக்கிட்டோமே, கொஞ்சம் கூட அறிவில்லாமல் அப்படியெல்லாம் உங்களுக்கு தோணுது. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் ஆயிருக்கும். உங்களோட அம்மா அப்பாலாம் கால் பண்ணுவாங்க, வந்து பார்ப்பாங்க. ஸோ அவங்கெல்லாம் இருக்கிறப்போ 2 பேர் ஹாப்பியாக இருக்க மாதிரி தான் வந்துட்டு காட்டிப்பீங்க. ஆனால் வந்துட்டு 2 பேர்த்துக்குள்ளே எந்த ஒரு பேச்சுவார்த்தையுமே இல்லை. ஸோ உங்களோட அம்மா வந்துட்டு ஃபஸ்ட்டு ஏதோ ஒரு ஃபெஸ்டிவல் வருது. ஸோ அது உங்களுக்கு ஃபஸ்ட்டு ஃபெஸ்டிவல் இல்லையா, வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு வந்து கூப்பிட்டுட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்துட்டு வீட்டுக்கு போகிறீங்க. ஸோ அங்கெல்லாம் போயிட்டு எல்லாமே முடிச்சது திரும்ப ரிட்டர்ன் வீட்டுக்கு வரீங்க. ஸோ ஜிமின் வீட்டுக்கு வரும்போது ஆக்சுவலாக அந்த பஸ் ஸ்டாப்பில் தானே இறங்கணும். ஸோ ஃபஸ்ட் டைம் இறங்கியிருப்பீங்கள, ஸோ அதே இடம் தான், எப்போவுமே அங்கே தான் இறக்கி விடுவாங்க. ஸோ 2 பேரும் வந்துட்டு பஸ்லேயே போயிட்டு பஸ்லேயே வரீங்க. ஏன்னா வந்துட்டு நியூவாக மேரிட் ஆகிருக்கு. ஸோ பைக்கில் கார்லலாம் வேணாம் அவ்வளோ தூரம், சேஃபாக பஸ்ஸில் போயிட்டு வரட்டும்னு சொல்லிட்டு பஸ்ஸில் அனுப்பியிருப்பாங்க. ஸோ நீங்களும் வந்துட்டு எதுக்கு அவங்க கூட பைக்கில் கார்லலாம் பஸ்லேயே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ஸில் தான் போயிருப்பீங்க. பஸ்ஸில் கூட ஆளுக்கு ஒரு பக்கம் வேறு சீட்டில் தான் உட்காந்துட்டு போயிருந்திருப்பீங்க. ஸோ அப்படி தான் போயிட்டு ரிட்டன் வந்து இறங்குறீங்க. ஸோ இறங்குறப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஜிமின் இறங்கியிருப்பார், பின்னாடி தான் நீங்கள் இறங்குறீங்க. ஸோ அவர் இறங்கிட்டு இந்த பக்கம் திரும்புகிறாரு. ஸோ திரும்புகிறப்போ நீங்கள் இறங்குறீங்களா, ஸோ நீங்கள் ட்ரெஸ் வேர் பண்ணியிருப்பீங்களா, ஸோ அது வந்துட்டு டக்குன்னு பின்னாடி மிதிச்சிட்றாங்க. ஸோ அதை மிதிச்சிக்கவும் உங்களால் இழுக்க முடியல. ஸோ அதை இழுக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படி நீங்கள் இழுக்கிறப்ப என்னாச்சுன்னா, உங்களுக்கு பேலன்ஸ் இல்லாமல் நீங்கள் அப்படி ஜிமின் மேலே சாஞ்சிடுறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு கரெக்டாக உங்களை பார்த்துருப்பாரு, நீங்கள் சாயிடுத பார்த்துட்டு உங்களால் டைட்டாக ஹக் பண்ணுற மாதிரி பிடிச்சிக்கிறாரு, ஹிப்போட சேர்த்து பிடிச்சிக்கிறாரு. ஆனாலும் வந்துட்டு என்ன, அவங்க காலில் வந்துட்டு அந்த துணி மாட்டிருக்குல்ல, ஸோ அது வரைக்கும் 2 பேரும் கிரிப்பாக தான் நின்றுருப்பீங்க. ஸோ அந்த அம்மா வந்துட்டு காலை எடுத்துருக்கோம், ஸோ துணி விட்டுருக்குமா, ஸோ சாஞ்சு 2 பேர் என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, பொத்துன்னு தரப்பட உருண்டுட்டு போயிட்டு அந்த ஆற்றுக்குள்ளேயே விழுந்துடுறீங்க. ஸோ ஞாபகம் இருக்கா, சின்ன வயசில் ஒரு ஆற்றுக்குள்ளே விழுந்துருமா, ஸோ பொத்துன்னு போயிட்டு அந்த தண்ணிக்குள்ளேயே விழுந்துடுறீங்க. ஸோ விழுந்து எந்திரிச்சு ஒரு மாதிரி உங்களுக்கு, அப்போ குழந்தை ஸோ நீச்சல் தெரியாமல் தண்ணி குடிச்சிருப்பீங்க. இப்போ வந்துட்டு பெரியவங்க தானே, ஸோ தண்ணிக்குள்ளே விழுந்தாலும் வந்துட்டு அப்படியே எந்திரிச்சு வந்து மேலே உட்காந்துக்கிறீங்க. ஜிமினும் வந்துட்டு எந்திரிச்சு உட்காந்துருப்பாரு. ஸோ அவர் தான் உங்களுக்கு கையெல்லாம் கொடுத்து தூக்கி உட்கார வச்சுருப்பாரு. ஸோ 2 பேர்த்துக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. என்ன ஆச்சு, ஒரு 2 நிமிஷம் அதுக்குள்ளே தண்ணிக்குள்ளே கிடக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. உங்களுக்கு ஒரே யோசனையாக இருக்குது. அப்போ வந்துட்டு ஜிமின் வந்து கேட்குறாரு, உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா வேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. மனசு அன்னைக்கே தான்ப்பா வாய்ப்பு திறந்து பேசுகிறாரு உங்ககிட்ட. ஸோ நீங்கள் அப்படியே ஷாக்காக ஜிமினே பார்க்குறீங்க. உனக்கு பேசலாம் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஜிமின் மறுபடியும் கேட்குறாரு, சொல்லுடி உனக்கு இந்த இடம் ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. இந்த இன்சிடெண்ட்டாவது ஞாபகம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நீங்கள் எப்படி மறப்பேன், ஞாபகம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி பவுட் எழுப்பி வச்சுட்டு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சுக்கிட்டே, எனக்கும் நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம அப்போல்லாம் நல்லா தானே இருந்தோம், அதுக்கப்புறம் ஏன் நமக்குள்ளே அவ்வளோ பிரச்சனை, அவ்வளோ சண்டை அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நான் என்ன பிரச்சனை பண்ணேன், நான் என்ன சண்டை பண்ணேன், நான் பாட்டு கமெண்டாக இருந்தேன், எல்லாமே உன்னால தான் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. என்னால் நான் என்னடி பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஜிமின் கேட்குறாரு. நீ என்ன பண்ணியா, உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கவும், ஸோ ஜிமின் வந்துட்டு ஞாபகம் இருக்குது, அந்த கிறுக்கு பிடிச்சவனுங்க ஏதோ சொல்லிட்டு போனானுங்கன்னு சொல்லிட்டு நீ சண்டை போட்டு போனல, அது ஆக்சுவலாக நீ சண்டை போட்டிருந்தா கூட பரவாயில்ல, பேசாமே போனல, அதுக்கப்புறம் என்னென்னமோ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னென்னமோனா பிரேக்கப் பண்ணிட்டியா அந்த பொண்ணு அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இது வரைக்கும் நீங்கள் அந்த பொண்ணை லவ் பண்ணுறீங்கன்னே தான் நினச்சிட்ருப்பீங்க. ஸோ ஜிமின் முறைச்சிட்டே ஃபோன் எடுத்து கால் பண்ணுறாரு. ஸோ யாருக்குன்னா டேக் தான். ஸோ டேக் கால் அட்டன் பண்ணி சொல்கிறா மச்சான் அப்படின்னு சொல்லி சொல்லவும், வெங்காயம் ஜேகேக்கு கான்ஃபரன்ஸ் போடுறா அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரு. இருடா போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கான்ஃபரன்ஸ் போட்டாச்சு. ஸோ 2 பேர் கான்ஃபரன்ஸ் காலில் இருக்காங்க. ஸோ ஜிமின் ஸ்பீக்கர் போட்டு, டேய் உண்மையை சொல்லுங்கள், நான் யாராச்சும் லவ் பண்ணியிருக்கேன்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்கவும்,
ஆமாண்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு டேய் அப்படின்னு சொல்லவும், ஆமாம் அதான் உன் அத்தை பொண்ணு ஒன்று வருமே குள்ள கத்திரிக்காட்ட அதுதானே, என்ன எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சியா, எங்களுக்கெல்லாம் எல்லாமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ நீங்கள் ஷாக்காக பார்க்குறீங்க, என்னையவா சொல்கிறான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே சரி ஓகே நான் வேறு யாரையாவது லவ் பண்ணியிருக்கேனா அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நீ என்னடா லூஸ் மாதிரி எங்களை கேட்டுக்கிற, எங்களுக்கு தெரிஞ்சது ஒன்று தான்ப்பா, இதுக்கு மேலே ஏதாவதுனா உனக்கு தான் தெரியும் அப்படின்னு சொல்லவும். ஸோ ஜிமின் வந்துட்டு கொண்டுருவேண்டா அவங்கள அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவங்க 2 பேர் சிரிச்சுட்டே சாரிடா மச்சான் சரி ஓகே கல்யாணத்துக்கு வர முடியல அந்த கடுப்பில் தான் நீ பேசிகிட்டு இருக்க, என்னடா பண்ணுறது ஃப்ளைட் டிக்கெட்டு கரெக்ட் டைமுக்கு கிடைக்க மாட்டேன்ட்டுச்சு, ஆஃபீஸில் லீவ் தர மாட்டேன்ட்டானுங்க, சதிக்காரனுங்கடா, நான் வந்துட்டு லீவ் கிடைக்கிறப்போ கண்டிப்பாக வந்து பார்த்துட்டு போகிறேன், அப்புறம் தங்கச்சி எப்படி இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ உங்களுக்கு கோவம் வருது, அப்படியே ஃபோனை வாங்கி யார்டா உங்களுக்கு தங்கச்சி, நீங்கள் தானே அன்றைக்கி சொன்னீங்க அவன் யாரையும் லவ் பண்ணுறான் அப்படி இப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அவங்களுக்கு ஷாக்கு, என்னடா யார்டா ஃபோனில் பேசுகிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உன் தங்கச்சி தான் பேசு அப்படின்னு சொல்லி ஜிமின் சொல்கிறாரா. ஸோ நீங்கள் சொல்லுங்கண்ணா சொல்லுங்கள், நீங்கள் தானே அன்றைக்கி சொல்லிட்டு இருந்தீங்க அவன் வந்துட்டு யாரையும் லவ் பண்ணுறான், அவனுக்காக அந்த பொண்ணு கிரிக்கெட் விளையாடுற இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கு, அப்புறம் சண்டை போடும் காலில் விழணும், இதெல்லாம் நீங்கள் தானே சொன்னீங்க, உண்மை தானே இவன் என்கிட்ட போய் பேசுகிறான் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் அவங்களுக்கு சிரிப்பாக வருது. சேக்கி எழுந்திட்டு சிரின்னு சிரிச்சுட்டு, ஏய் எப்பா சாமி எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது இந்த வரைக்கும் ஞாபகம் வச்சுருக்கியா நீ, நாங்கள் அது சும்மா அவன் விளையாடுறதுக்கு வரலன்னு கடுப்பில் சொல்லிட்டு போனோம், அது இல்லாமல் இந்த பிள்ளை நம்பிட்டு இருக்குது இன்னும் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க 2 பேரும். ஸோ அதை கேட்டு உங்களுக்கு செம்மையாக கோவம் வருது, அப்போ போய் சொன்னீங்களா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஏய் அப்படி ஒன்று நடந்தால் தான் நான் சொல்கிறதுக்கு, நாங்கள் சும்மா விளையாட்டுக்கு சொல்லிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபோனை வச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஜிமின் உங்களை முறைக்கிறாரு. நீங்கள் அது யாராக இருந்தாலும் அந்த இடத்துல அப்படி தான் சொல்லியிருப்பாங்க, இங்கே பாரு என்னை முறைக்கிற வேலைலாம் வச்சுக்காத, அவங்க அப்படி சொன்னால் நான் நம்ப தானே வேணும், உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே போய் சொல்லுவாங்கன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நீங்கள் அப்படியே சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் இருந்துட்டு நல்லா யோசிச்சுப்பாரு, அதுக்கப்புறம் நான் எத்தனை டைம் சொன்னேன், அவன் சொல்லிட்டு போகிறான் என்ன நம்ப மாட்டியா, அவன் சொல்கிறத நம்புற நான் சொல்கிறத நம்ப மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் உங்களை கேட்குறாரு. ஸோ நீங்கள் வந்துட்டு நீயும் நான் வந்தப்போ முதல் நாள் அப்படி தானே போனேன் எனக்கு விளையாட வேணும்னு சொல்லிட்டு, அப்போ நான் என்ன நினைப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நீ என்ன நினைப்பியா, ஏய் நான் தான் போனது வந்துட்டல்லடி அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ சரி ஓகே இப்போ என்ன நடந்துடுச்சு வீடு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமினும் வந்துட்டு நடந்துருச்சா, நீ பாட்டுக்கு பேசவே இல்லை, நீ பாட்டுக்கு போயிட்ட, அதுக்கப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் எனக்கு தானே தெரியும், சே அதெல்லாம் நான் உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது, எத்தனை டைம் நீ எங்கள் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருந்திருக்க, ஒரு தடவையாவது ஜிமின் கிட்டே கொடுங்கன்னு சொல்லியிருக்கியா, நான் பக்கத்துலேயே தான் உட்காந்துருப்பேன், உன் வாய்ஸ் கேட்கும் ஆனாலும் உன்கிட்ட பேச முடியாது, உன் வாயில் என் பேர் கூட வந்தது கிடையாது இது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சாரி அப்படிங்கிறீங்க, இப்போ சொல்லுடி சாரி 10 வருஷம் கழிச்சு வந்து அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நீங்கள் சரி ஓகே அதான் கல்யாணம் ஆயிடுச்சுல்ல விடு, நமக்கு வேறு எந்த பிரச்சனையும் இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு எது பிரச்சனை இல்லையா, இனிமேல் தான் உனக்கு பிரச்சனையாக ஆரம்பிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் எடுத்து பொத்துன்னு உங்கள் ஃபேஸெல்லாம் தெளிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ நீங்கள் மூச்சை விட முடியல. ஸோ நீங்களும் ஜிமின் மேலே தண்ணியெல்லாம் எடுத்து தெளிச்சிட்ருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் ரொம்ப நேரம் 2 பேர் தண்ணிக்குள்ளே விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ ஃபைனலி அந்த பழைய பாண்டிங் 2 பேத்துக்கும் வந்துருச்சு. இப்போ தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க மாதிரி இருக்குது. எங்கடா ஊர்லேருந்து கிளம்பிட்டேங்கன்னு சொன்னாங்க, பஸ்ஸும் போய் ரொம்ப நேரம் ஆச்சு, பசங்களை காணுமே அப்படின்ட்டு உங்களோட அத்தை மாமா 2 பேரும் வந்து பஸ் ஸ்டாப் கிட்டே பார்க்குறாங்க. பார்த்தா உங்கள் திங்ஸ் எல்லாம் அங்கே மேலேயே அதாவது மேலே அந்த மேடாக இருக்கும்ல, ஸோ அந்த இடத்துல பேக்கெல்லாம் இருக்குது, ஆனால் ஆளை காணோம் எங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கீழே சத்தம் வருது. என்னன்னு எட்டி பார்த்தா 2 பேர் தண்ணிக்குள்ளே விளையாடிட்டு இருக்கிறீங்க. ஸோ அவங்களும் அப்படியே பார்த்து சிரிச்சிட்டே இருக்காங்க. நீங்களும் 2 பேர் தண்ணிக்குள்ளே விளையாடிட்டே இருக்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களோட மாமா தான் வந்துட்டு ஏமா ஒயினை தண்ணியில் ரொம்ப நேரம் விளையாடினா ஜுரம் வந்துடுவா, அந்த தண்ணி ஐஸ் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஸோ அப்புறம் தான் 2 பேரும் ஐயோ 2 பேர் பார்த்துட்டாங்க வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருப்பீங்க. ஸோ வீட்டுக்கே வந்துடுறீங்க. இப்படி தான் அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்துட்டு டே பை டே உங்களுக்கு வந்துட்டு அதான் ஒரே நிமிஷத்தில் உங்களுக்கு அந்த பழைய பாண்டிங் கிடச்சிரும்ல, கொஞ்சம் 2 பேர் மனசு விட்டு பேசினா போதும், திரும்ப அந்த பாண்டிங் 2 பேத்துக்கும் வந்துடும். அது அப்போ இருந்தே அப்படி தான். ஸோ 2 பேரும் இப்போ நல்லா ஹாப்பியாக ஜாலியாக இருக்கீங்க. ஸோ இந்த மாதிரி தான் டேஸ்லாம் போகுது. நீங்களும் வந்துட்டு குக் பண்ணவே தெரியாது மேடம்க்கு. ஸோ அப்படி ஒரு மாதிரி அரைக்குறையாக யூடியூப்பெல்லாம் பார்த்து குக் பண்ணுறீங்க. ஸோ ஜிம்னும் வந்துட்டு
சாப்பாடு நல்லா இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டார். நீங்கள் கஷ்டப்பட்டு எஃபர்ட் போட்டு செய்கிறீங்களா, ஸோ அதனால் அவரும் அமைதியாக சாப்பிட்டுக்குவார். இந்த மாதிரி தான் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த்துக்கு மேலே போயிருந்துருக்கும். ஸோ ஜிமின் வந்து, ஆமாம் நீ தான் படித்து முடிச்சிட்டல, ஜாப் எதுவும் ட்ரை பண்ணலையா, உனக்கு பிடிச்சதானே அதை படித்த அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. பிடிச்சி தான் படித்தேன், ஆனால் இங்கே இருந்துட்டு நான் எப்படி அந்த ஜாப் போடுறது, நான் அந்த ஜாப்க்கெல்லாம் போகிற மாதிரி இருந்தால் தனியாக இருக்க மாதிரி இருக்கும்ல, நீ தனியாக நான் தனியாக. ஏதோ ஒரு கோவத்தில் நான் அந்த இதுக்கு படிச்சுட்டேன். பட் எனக்கு வேறு ஏதாவது இங்கே பக்கத்தில் ஜாப் பார்த்து தரியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. நீ வேலைக்கு போகணுங்கிற அவசியம்லாம் இல்லை, பட் உனக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா போ அப்படின்னு சொல்கிறாரு. சொன்னீங்களா, எனக்கு இங்கே ஏதாவது ஜாப் பார்த்து கொடு பக்கத்துலேயே. என்னால் உன்னை விட்டு தூரமாலாம் போக முடியாது, ஆல்ரெடி ரொம்ப தூரம், அதாவது ரொம்ப வருஷமாக நம்ம பிரிஞ்சு தானே இருந்தோம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் பார்க்குறாரு, பிரிஞ்சிருந்தோம்மா, நம்ம என்ன லவ்வாக சொல்லிக்கிட்டோம் பிரிஞ்சிருந்தோன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்போ, நான் சொல்லிக்கல தான், உங்ககிட்ட ஒரு கோவத்தில் பேசலை தான், ஆனால் தினம் எனக்கு உன்னோட தாட் வந்துகிட்டே இருக்கும். என்ன பண்ணுறப்போ ஒரு வேளை நிஜமாக லவ் பண்ணுறானா, அப்போ அவன் லைஃப்பில் நம்ம இல்லையா அப்படிங்கிற மாதிரி எவ்வளோ நாள் அழுதுருக்கேன் தெரியுமா. உன்னை மறக்கணும்னு நினச்சி தான் நான் அந்த ஜாப், அதாவது அந்த படிப்பே படித்தேன். அதாவது எனக்கு அந்த தண்ணி, கடல், கப்பல், அங்கே இருக்கிற இடம் இதெல்லாம் பார்க்குறப்போ கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்கும்ன்ட்டு பண்ணினேன். ஆனால் இப்போ தான் நீ இருக்கல, எனக்கு அந்த ஜாப் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறீங்க. வாய் தான் வேணான்னு சொல்லுது, ஆனால் மனசு வந்துட்டு அந்த மாதிரி முழுசாக சொல்லலை. ஸோ ஜிமின் வந்துட்டு, உனக்கு இங்கேயே ஜாப் வேணாலும் நான் பார்த்து கொடுக்குறேன், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்படி தான் ஒரு 2 மந்த் போயிருக்கும். ஸோ நல்லா உங்களை பார்த்துக்கிறாரு. ஸோ அடிக்கடி வெளில கொட்டு போட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்ன வேணாலும் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறாரு. ஸோ கேட்காதும் அவரே வாங்கிட்டு வந்து கொடுப்பாரு. அப்படியே தங்கத்தில் வச்சு தாங்குற அளவுக்கு இருக்குது. ஸோ உங்களுக்கு செம்மையாக ஒரு மாதிரி நல்லா அடாப்ட் ஆகிக்கிட்டீங்க. ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த லைஃப்பு. கொஞ்சம் விட்டு தான் நம்ம மிஸ் பண்ணியிருந்துருப்போம்ல அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. இப்போ வந்துட்டு ஒன் டே வந்து ஜிமின் வந்து உங்ககிட்ட ஒரு லெட்டர் கொடுக்குறாரு. என்ன லெட்டர் இது அப்படின்னு கேட்குறீங்க. பிரித்து பாரு அப்படின்னு சொல்லவும் நீங்களும் ஆசையாக பிரித்து பார்க்குறீங்க. இது என்ன ஜாப் லெட்டர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறீங்க. பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உள்ளே வந்துட்டு பிரித்தா இன்னொரு கவர் இருக்குது. அதில் வந்துட்டு இந்த ஷிப்பெல்லாம் போட்ட மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி ஜிமினை பார்த்துட்டு மறுபடியும் உள்ளே பிரித்து பார்க்குறீங்க. பார்த்தா ஒரு பெரிய ஷிப்பில் வந்துட்டு உங்களுக்கு ஜாப் வந்துட்டு கிடச்சிருக்கு. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க, என்னடா பண்ணி வச்சுருக்க அப்படின்னு. இதான உனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு நல்லா தெரியும். எல்லோரும் வந்துட்டு ஸ்கூல் முடிச்சதுக்கப்புறம் அவசரமாக காலேஜ் சேர்ந்து படிப்பாங்க. ஸோ அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்னு தெரியாமே. ஆனால் நீ ஒரு வருஷத்தையே வேஸ்ட் பண்ண. ஜஸ்ட் உனக்கு என்ன வேணும், என்ன பிடிச்சிருக்கு அதை வந்துட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே நீ ஒரு வருஷம் வேஸ்ட் பண்ண. நீ எவ்வளோ தூரம் அலைஞ்சு திரிஞ்சு ஒரு விஷயத்த தேடி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதுக்கான எஃபர்ட் போட்டு படித்த அப்படிங்கிறது எனக்கு நல்லா தெரியும் அப்படிங்கிறாரு. உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா நீ போன இடத்துல முக்கால்வாசி இடம் நான் உன்னை ஃபாலோ பண்ணி வந்திருக்கேன். சேஃப்டியாக இருக்கியா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாதுல்ல. ஸோ அதுக்காக உன்னை ஃபாலோ பண்ணி வருவேன். அத்தை சொல்லுவாங்க, ஓய் நீங்கள் போகிற அங்கே போகிறேன்னு சொன்னாலும் அங்கெல்லாம் வருவேன். நீ சேஃபாக தான் இருந்த, போல்டாக இருந்த, எனக்கு ரொம்ப ரொம்ப உனக்கு பிடிச்சிச்சு அப்படிங்கிறாரு. நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா நீங்களும் அவரை பார்க்கணுன்னு ஆசையாக ஏங்கி இருந்திருப்பீங்க. பட் அவர் அங்கே இருந்தும் உங்களால் பார்க்க முடியல, அவர் மட்டும் உங்களை பார்த்துருக்காருன்னா உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும்ல. ஸோ அப்படியே ஒரு மாதிரி கண்ணெல்லாம் கலங்குது. இப்போல்லாம் கண் கலங்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கண்ணீர் துளியெல்லாம் தானே டிஎஸ் எல்லாம் வைப் பண்ணி விட்டுட்டு, சரி ஓகே ஒயன், உனக்கு பிடிச்ச ஜாப், ஓகே பிடிச்ச இடம், நல்லா என்ஜாய் பண்ணி ஜாப் பண்ணு அப்படிங்கிறாரு. இல்லை நான் போக மாட்டேன் அப்படிங்கிறீங்க. ஏன்டி அப்படிங்கிறாரு. நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், நான் இந்த லைஃப்க்கு அடாப்ட் ஆகிக்கிட்டேன், எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னாலலாம் தனியாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டுருக்கீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு, இங்கே பாரு நமக்கு என்ன வயசாகுது, ஸோ ஜஸ்ட் இப்போ தானே ஒரு 23 தானே ஆகுது உனக்கு. அது 23 கூட இன்னும் மிஸ் ஆகுது. 23 தான், ஓகே உனக்கு ஒரு 23 தானே ஆகுது, எனக்கு ஒரு 25 தானே ஆகுது. நமக்கு இன்னும் நிறைய ஏஜ் இருக்குது, சந்தோஷமாக வாழலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நீ இவ்வளோ கஷ்டப்பட்டு படித்த, அதுக்காக அந்த வேலையை நீ கொஞ்ச நாளுக்காவது செய். உனக்கு என்றைக்கு பிடிக்கலன்னு தோணுதோ அன்றைக்கி வந்துடு, அது வரைக்கும் நீ அதை விடாத, யாருக்காகவும் அதை விட்டு கொடுக்காத அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஆக்சுவலாக உங்களோட கோலை நோக்கி அவர் உங்களை போக சொல்கிறாரு. நீங்களும் வந்துட்டு ரொம்ப நேரம் அவங்கள அட்வைஸ் பண்ணதுக்கப்புறமா ஒத்துக்கிறீங்க. அப்படியே வந்துட்டு எப்போ கிளம்பணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இன்றைக்கி நைட்டுடி அப்படிங்கிறாரு. உங்களுக்குனா அழுகழுகையாக வருது. என்னடா பண்ணிகிட்ருக்க நீ, திடீர்னு வந்து எல்லாமே சொல்லிகிட்ருக்க, இதெல்லாம் சரியே இல்லைனாலும் உடனே போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிவிட்டு விடவே மாட்டேங்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு,
உன் திங்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி பேக் பண்ணி வச்சிட்டேன், வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. உங்களோட அத்தை வந்துட்டு திட்டுறாங்க ஜிமினை, ஏன்டா இந்த பிள்ளை இப்படி பண்ணுற, அவள் சம்பாதிச்சு தான் நம்ம இங்கே சாப்பிட்ணுமா, நீ சம்பாதிக்கிறது போதாதா, அப்பா சம்பாதிக்கிறது போதாதா, நம்ம கம்பெனி இருக்குது அது பத்தாதா அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு அவளுக்கு இது ஒரு கோல்மா, அதை வந்துட்டு நம்ம பிரேக் பண்ணக்கூடாது, ஸோ நமக்காக அவள் எதையும் விட்டு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜிம்மியோட அப்பா பார்த்துட்டு, அவனை எதுக்கு திட்டுற, உன் பிள்ளைன்னு நல்லா தான் வளர்த்துருக்க, சந்தோஷப்படு, அவளுக்கு என்ன பிடிச்சிருக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத அவளை தேட வைக்கிறான். ஸோ ஒன்றும் தப்பு இல்லை, அவளுக்கான லைஃப்பை அவள் வாழணும், நம்ம வந்துட்டு அதெல்லாம் ஃபோர்ஸ் பண்ணி தடுக்கக்கூடாது. ஸோ அவள் படித்தால போயிட்டு வரட்டும், சின்ன பொண்ணு தானே, நல்லா லைஃப் என்ஜாய் பண்ணிட்டோம், அந்த ஜாப் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி அப்படியே உங்களையும் சமாதானப்படுத்தி அனுப்புகிறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டீங்க. ஸோ ஜிம்மின் தான் கொண்டு வந்து ட்ராப் பண்ணுறாரு. ஸோ அப்படியே தான் கிட்டத்தட்ட அங்கே போயிட்டீங்க அப்படின்னா கடல் தானே, ஸோ டவர் எங்கேயாவது ஒரு பக்கம் அதிசயமாக கிடைக்கும். ஸோ அந்த டைமில் வந்துட்டு ஜிம்மினுக்கு குட்டியாக ஒரு வீடியோ கால் பண்ணுவீங்க. ஆக்சுவலாக வந்துட்டு ஜிம்மின் இதுக்காகவே டேட்டா வந்துட்டு ஆஃபே பண்ண மாட்டார் அவரோட ஃபோனில். ஃபோன் சார்ஜ் தீர்ந்துட்டே இருக்கும், பட் இருந்தாலும் சார்ஜ் போட்டுட்டு ஒரு பவர் பேங்க்கோடையே தான் சுற்றிட்டுருப்பார் எப்போவுமே. ஸோ ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துட்ருப்பார். கரெக்டாக அந்த டைமில் ஃபோன் பண்ணிடுவீங்க, ஜிம்மின் எனக்கு டவர் கிடச்சிச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே அந்த யூனிஃபார்மில் ஒயிட் கலர் கேப்பில் பார்க்க அவ்வளோ க்யூட்டாக இருப்பீங்க. ஸோ ஜிம்மினுக்கு அவ்வளோ ப்ரௌடாக இருக்கும். ஃபைனலி என்னோடய வைன் வந்துட்டு கேப்டனாக இருக்கா அப்படின்னு சொல்லுவார். இல்லை அப்படின்னா நான் ஜிம்மினோட ஒய்ஃப் ஆச்சு, அப்படி தான் நான் வந்துட்டு இந்த கப்பலோட கேப்டன் அப்படின்னு சொல்லிட்டு கப்பல் ஃபுல்லாக சுற்றி காட்டுவீங்க. ஸோ நல்லா 2 பேர் பேசிகிட்டு இருக்கிறீங்க, டக்குன்னு சிக்னல் கட் ஆகிடுது, காலும் கட் ஆகிடுது. ஸோ உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அழுகழுகையாக வருது, அங்கேயே உட்காந்து அழுதுருக்கீங்க. இந்த பக்கம் ஜிம்மின் அப்படியே சேட் ஆகிட்டாரு. ஸோ அவ்வளோ ஸ்மைலாக சிரிச்சுட்டு பேசிகிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஜிம்மினோட அம்மா பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ ஃபோன் கட் ஆகும், பேச கட் ஆகும், அவர் ஒரு மாதிரி சேட் ஆகிட்டாரா. ஸோ அவங்க அம்மா பார்த்துட்டு இதெல்லாம் தேவையாடா, அவள் ஒரு பக்கம் நீ ஒரு பக்கம், மரியாதையாக வந்துட்டு அவள் இங்கேயே வர சொல்லு, அவள் தான் இங்கேயே இருக்கிறனால, தேவையில்லாமல் ஏன்டா இப்போ அவள் மட்டும் ஹாப்பியாகவா இருப்பா, அவளும் அந்த மூலையில் உட்காந்து அழுதுட்டு தான் இருப்பா, ஏன்டா இப்படி இருக்கிறீங்க, லைஃப் வந்துட்டு எப்போ எதுன்னு யாருக்கும் தெரியாது, இருக்க வரைக்கும் என்ஜாய் பண்ணிக்கோங்க, சும்மா இப்படி பிரிஞ்சிருந்து என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசுகிறாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உனக்கு தெரியாதுமா, அவள் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டா, அவளுக்கு அந்த படிப்புன்னு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்கல, அவள் எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி புரிய வைக்கிறாரு. அதுக்கு நீ இப்போ கஷ்டப்படுவீங்களா அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா கேட்குறாங்க. கொஞ்ச நாள் தான், அவள் வந்துடுவா, ஆனால் அது வரைக்கும் அவள் என்னைக்கு வரணும்னு தோணுதோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. ஸோ இப்படி தான் கிட்டத்தட்ட 2-3 வருஷம் போயிருந்திருக்கும். அப்பப்போ எப்போயாவது மாதத்தில் ஒரு தடவை இல்லைனா 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு ஒரு தடவை டவர் கிடச்சிச்சு அப்படின்னா பேசுவீங்க. இன்கேஸ் டவர் கிடைக்கிற இடமா இருந்தால் கூட உங்களுக்கு டைம் கிடைக்காது. ஸோ அவ்வளோ பெரிய அவ்வளோ பெரிய டிஸ்டன்ஸ் உங்களுக்கு 2 பேத்துக்குள்ள. இப்படி தான் கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஆகிருக்கும். உங்களுக்கே வந்துட்டு 27 வயசு ஆயிடுச்சு, அவருக்கு வந்துட்டு உங்களோட 2 வருஷம் அதிகமாக 29 வயசு ஆகிருக்கும். ஸோ ஜிம்மினோட அம்மாலாம் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. 29 வயசு ஆகிடுச்சு, கல்யாணம் 5 வருஷம் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்கீங்க, என்னைக்கு தான் அவளை வர சொல்ல போகிறேன்னு எனக்கு தெரியல, அவளே வர நாள் தான் கூட நீ வேண்டாங்கிற, என்னடா நினச்சிட்டு இருக்க உன் மனசில் அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாரும் கல்யாணம் பண்ணால் பேத்தி பேரன்னு பார்த்துட்ருக்காங்க, நாங்கள் மட்டும் உன்னோட இந்த மூஞ்சியும் அந்த செவத்தையுமே பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. ஸோ ஜிம்மின் வந்துட்டு அவ்வளோதான், அவர் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ இப்படி தான் ஒன் டே வந்துட்டு அந்த கப்பல் இருக்குல்ல, ஸோ அது வந்துட்டு ஒரு இடத்துல லேண்ட் ஆகுது. அங்கேருந்து பேசஞ்சர்லாம் வந்துட்டு நிறைய பேர் வருவாங்க. ஸோ அவங்க எல்லாத்தையும் வந்துட்டு ஏற்றிட்டு அது வந்துட்டு வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அங்கேருந்து அங்கே போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2 மந்த் ஆகும், 1 மந்த்து எதுவும் சொல்லியிருப்பாங்க. ஏன்னா கப்பல் தானே கொஞ்சம் லேட்டாக தானே போகும். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு பெரிய கப்பல், அந்த கப்பலில் வந்துட்டு நிறையா பேர் வருவாங்க. ஸோ நிறையா சின்ன ஈவெண்ட், அது மாதிரி பெரிய ஈவெண்ட் எல்லாம் அங்கே நடக்கும். அந்த மாதிரி வந்துட்டு இப்போது அந்த மாதிரி ஒரு சீசன் தான் இது. நீங்களும் வந்துட்டு அப்படியே அந்த கப்பல் லேண்ட் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, எல்லோரும் ஏறினாங்கன்னா ஷிப் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபைனலி எல்லாருமே ஏறி முடிச்சதுக்கப்புறமா ஷிப்பை வந்துட்டு எடுக்க சொல்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் அழகாக ஷிப் வந்து போயிட்டுருக்கு. நீங்கள் வந்துட்டு இந்த டைம் வந்து எப்படின்னா இதை ரன் பண்ணிவிட்டு அடுத்த கேப்டன் வந்துட்டு மாறிடுவார், உங்களோட ஷிஃப்ட் அவ்வளோதான். அடுத்து வந்துட்டு இங்கேருந்து அங்கே போக வரைக்கும் அவர் தான் கேப்டனாக இருப்பார், ஓகேவா. இப்படியெல்லாம் ரூல்ஸ் இருக்கான்னு எனக்கு தெரியாதுங்க டியர், ஆனால் நானே சொல்லிக்கிறேன், ஓகேவா. அதனால் இதான் ரூல்ஸ்னுக்கு நினச்சிக்காதீங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த கண்ட்ரிலேருந்து வேறு கண்ட்ரிக்கு போக வரைக்கும் நீங்கள் வந்துட்டு ஜஸ்ட்டு மேலோட்டமாக ஏதாவது அவங்களுக்கு ஏதாவதுனா ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரினா பண்ணிக்கலாம். அது வரைக்கும் உங்களுக்கு கப்பல்லே லீவு வித் சேலரி, ஓகேவா.
அந்த மாதிரி தான் 2 பேரும் மாற்றி மாற்றி பண்ணிக்குவீங்க. ஸோ இந்த டைம் வந்துட்டு அவரோட டர்ன், அவர் தான் ஓட்டிகிட்ருக்காரு. ஸோ அவர் தான் எல்லாம் மேனேஜ் பண்ணிட்டுருக்காரு. நீங்கள் வந்துட்டு ரிலாக்ஸாக ரெஸ்ட் எடுக்கலாம். அதனால நீங்கள் ஒரு மாதிரி அந்த யூனிஃபார்ம் தானே, ஆனால் யூனிஃபார்ம் மட்டும் மாற்ற மாட்டீங்க. ஸோ யாருமே யூனிஃபார்ம் கழட்டக்கூடாது. ஸோ யூனிஃபார்மில் தான் இருக்கணும். நைட்லனாலும் நைட்டில் கொஞ்சம் நேரம் தூங்குறப்ப மாற்றிக்கலாம். அது வரைக்கும் யூனிஃபார்மில் தான் இருக்கணும் கப்பலில் ஒர்க் பண்ணுறவங்க அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் அந்த யூனிஃபார்ம் அப்படியே போட்டுட்டு அந்த கேப் மட்டும் எடுத்து ஒரு மாதிரி காற்றடிக்குதில்ல, அந்த கப்பலுக்கு வெளியே வேடிக்கை பார்த்துட்டு அந்த கேப் வந்துட்டு டைட்டாக தலையில் நிற்கிற மாதிரி போட்டுட்டு அப்படியே நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ டக்குன்னு உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. பின்னாடிருந்து யாரோ உங்களை வந்துட்டு ஹக் பண்ணுற மாதிரி. உங்களுக்கு செம்ம ஷாக்காக இருக்குது. பயந்துட்டு டக்குன்னு திரும்பினா ஜிமின் தான். உங்களுக்கு வந்துட்டு எப்படி ரியாக்ட் பண்ணுறதுனே தெரியல. இது என்ன இல்யூஷனா இல்லை டெல்யூஷனா, இது என்ன ஒரு மாதிரி ஹோலோகிராமா, எப்படி இது நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? திடீர்னு வந்து நிற்கிறான் அப்படின்னா எப்படி நிற்க முடியும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு மண்டை பிச்சுக்குது. அப்படியே தொட்டு பார்க்குறீங்க ஜிமினை. அப்படி மறையவும் இல்லை, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அப்படி நிற்கிறாரு, சிரிச்சுட்டே நிற்கிறாரு. ஜிமின் நீயா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் தொட்டு பார்க்குறீங்க. அவர் வந்துட்டு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் உங்களால் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு மிஸ் யூ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ தான் நல்லா உங்களுக்கு ரியலைஸ் ஆகுது அது ஜிமின் தான் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நீங்களும் டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஸோ ரொம்ப அழுகு வருது. அழுதுகிட்டே இருக்கீங்க 2 பேரும். ரொம்ப வருஷம் கழித்து பார்க்குறீங்களா? ஸோ மாற்றி அவ்வளோ அழுகு வருது. உங்களுக்கு எப்படி தெரியும் நான் இங்கே தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஏன்னா உங்களை அடிக்கடி ஷிப் மாற்றுவாங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு நீ ஒவ்வொரு செகண்டும் எங்கெங்கே இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனால் அந்த அளவுக்கு கேர்லெஸ்ஸாக நான் விடுவேன்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. சரி ஓகே, சொல்லியிருக்கலாம்ல நீ வருவேன்னு, என்ன சடனா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. சர்ப்ரைஸாக கொடுக்கலான்னு நினச்சி வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ செம ஹாப்பி. எனக்கும் இந்த டைம் லீவ் தான், நல்ல வேலை அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு அப்படியே அந்த கப்பலில் நின்று அப்படியே அழகாக அந்த டைட்டானிக் போஸில் கொடுத்துட்டு அப்படியே 2 கை விரித்து வச்சுட்டு அந்த கப்பலில் நின்று அந்த தண்ணியை பார்த்துட்ருக்கீங்க. ஸோ செம்ம ஃபீலாக இருக்குது. சத்தியமாக ஜிமின் அதெல்லாம் நினச்சி கூட பார்க்கல இந்த ஃபீல்லாம் நமக்கு கிடைக்கும்னு. ஏன்னா நிறைய டைம் யோசிச்சிருக்கேன், நம்ம கூட ஜிமின் இருந்தால் நாமளும் இந்த மாதிரி ஃபீல் பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நீ வருவேன்னு நினச்சி பார்க்கல அப்படின்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு ஒரு மாதிரி அழுதுகிட்டே வந்துகிட்டே இருக்குது. ஸோ ஜிமினும் வந்துட்டு எது கலரை ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லுவோம். மறுபடியும் நீ போயிடுவல்ல, நானும் இதே மாதிரி இங்கே தானே இருக்கணும் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு உனக்கு என்ன தோணுது இப்போ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. எனக்கு உன் கூடயே தரலான்னு தோணுது அப்படிங்கிறீங்க. அப்போ இந்த ஜாப் அப்படின்னு கேட்குறாரு. எனக்கு போதும், எனக்கு இதுக்கு மேலே நீ மட்டும் வேணும், நீ மட்டும் போதும், இந்த ஜாப் இதோட போதும் அப்படிங்கிறீங்க. நிஜமாவா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்லவும் சரி ஓகே, நான் இது உனக்காக ரொம்ப நாள் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பட் நீ எனக்காக இந்த ஜாபெல்லாம் விடணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஏன் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. அது நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு வா நம்ம டைம் கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் நல்லா பேசிகிட்டு இருக்கீங்க. என்ன கேட்டுமே ஜிமின் அதுக்கு ஆன்சரே பண்ணலை. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு உங்களோட ஷிப்பில் வந்துட்டு நிறைய மீட்டிங்லாம் போயிட்டுருக்கு. ஸோ நீங்களும் வந்துட்டு போகிறீங்க. ஜிமின் அதான் மீட்டிங்காம்மா, நான் போயிட்டு வந்துடுறேன் ஓகேவா, நீங்கள் பத்திரமா இரு, வெளியேக்குது எட்டி பார்த்துடாத, காற்று இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு போகிறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சுட்டே பாய் சொல்லிட்டு அந்த ரூமில் வெயிட் பண்ணிட்டுருக்காரு. இப்போ வந்துட்டு அவங்க அந்த மீட்டிங்கில் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்துட்டு ஒரு புது டீம் வந்துட்டு நம்ம இங்கே இது பண்ண போகிறோம். தட் மீன்ஸ் எப்படின்னா நெட்வொர்க்கே நமக்கு இங்கே கிடைக்க மாட்டேங்குது இல்லை. ஸோ அதனால நம்ம வந்துட்டு இங்கிருந்தே வந்து நெட்வொர்க்கெல்லாம் பாஸ் பண்ணிக்கிற மாதிரி, டேட்டாவெல்லாம் இது பண்ணுற மாதிரி அதுக்காக ஒரு டீம் வந்துட்டு ரிசர்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்திருக்காங்க. ஸோ அதை தான் நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஜிமின் தான் வராரு. உங்களுக்கு செம்ம ஷாக்கு. ஜிமின் இதுக்கு தான் வந்தியா நீ அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டே பார்க்குறீங்க. ஸோ ஜிமின் சிரிச்சிட்டே எப்படி அப்படிங்கிறாரு. ஸோ அப்படியே ஜிமின் டீம் எல்லாம் பின்னாடி வருது. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு கப்பல்லே வந்துட்டு டேட்டாலாம் கிடைக்கிற மாதிரி, இல்லை நெட்வொர்க்கெல்லாம் எப்போவுமே இருக்கிற மாதிரி, இப்போ நார்மலாக நம்ம எங்கள் வீட்டில் ரோட்லலாம் இருக்கிற மாதிரி சிக்னல் டவர், அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸும் கப்பல்லையும் வேணும். ஏன்னா ரோட்டில் கூட வந்துட்டு ஏதாவது நம்ம பண்ண முடியும், பட் ஷிப்பில் வந்துட்டு எந்த நேரம் என்ன ஆகும்னு தெரியாது. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு இது வேணும் அப்படின்னா கண்டிப்பாக சிக்னல் வேணும். அதெல்லாம் வந்துட்டு ஏதாவது ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்துட்டு இங்கே அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே. ஸோ அவங்களுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. அண்ட் இவங்க வந்துட்டு இனிமேல் நம்மளோட இந்த ஷிப்லேயே தான் எப்பயுமே இருப்பாங்க. அவங்க அதை ரிசர்ச்செல்லாம் முடித்து அந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சாலுமே அவங்க
இந்த ஷிப்லேயே தான் இருப்பாங்க. இல்லை அப்படின்னா இந்த ஷிப்பில் ஒர்க் முடிஞ்சு அப்படின்னா அவங்க நெக்ஸ்ட்டு ஷிப்புக்கு நம்ம டீம் எல்லாம் மாறும்ல. ஸோ அதே டைமில் அவங்களும் மாறிடுவாங்க. ஸோ இந்த ஷிப்பில் இருக்கிற எல்லா ஒர்க்கரும் எப்படின்னா ஒரு வேறு ஷிப்புக்கு மாறுற மாதிரி இருந்தால் ஸோ அவங்களும் மாறுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உங்களுக்கு செம்ம ஹாப்பி ஆகிடுது. அப்போ நீ ஏன் கூட இருக்க போறியா அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஸோ ஜிமின் வந்துட்டு ஆமாம், இனிமே நீ என் கூடயே இருப்பேன், நான் அவன் கூடயே இருப்பேன், ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாரு. ஸோ எல்லோரும் வந்துட்டு பார்க்குறாங்க, என்ன இது மயன் இதான் உன் ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஸோ எல்லாத்துக்கிட்டையும் தினம் வந்துட்டு ஜிமினை பற்றியே தான் பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ எல்லாருக்கும் ஜிமின் நல்லா தெரியும். ஸோ இதுதான் ஜிமின்ங்கிறது இப்போ தான் தெரியும். ஸோ எல்லோரும் வந்துட்டு பரவாயில்லப்பா நீ லக்கி தான், எந்நேரம் உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பா, அப்படி இப்படி இது அதுன்னு சொல்லிட்டு ஃபைனலி இனிமேல் உன்னை பற்றி பேசுறதுக்கு எதுவும் தேவையில்லை, ஏன்னா நீயே வந்துட்டல, எங்கள் காதாவது ரத்தம் வராமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாங்க. சொன்னீங்க சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் இது பண்ணிட்டுருக்கீங்க. ஸோ இப்போ தான் அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. அண்ட் இப்போ எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சுல அது ஜிமின் தான் உங்கள் ஹஸ்பண்ட், நீங்கள் அவங்களுக்கு ஒய்ஃப்னு. ஸோ அதனால் அவங்க 2 பேர்த்துக்கும் ஒரு பார்ட்டி கொடுக்குற மாதிரி, என் 2 பேரும் ரொம்ப வருஷம் கழிச்சு ரீயூனியன் ஆகிருக்கீங்கள, அதனால அந்த கப்பல்லையே அன்னைக்கு நைட்டு பார்ட்டி கொடுக்குறாங்க. ஸோ அவங்க அவங்களுக்கு பார்ட்டி தராங்க. ஸோ செம்ம ஹாப்பியாக இருக்குது. அப்படியே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கீங்க. கப்பலில் வந்துட்டு கேண்டில் லைட் டின்னர் மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. செம்மையாக இருக்குது. அதுவும் வந்துட்டு அந்த அவுட்டோர் மாதிரி சொல்லுவாள்ல, வெளியே இருந்து பார்த்துட்டே வந்துட்டு வேடிக்கை பார்த்துட்டே அதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்றது. ஸோ அவ்வளோ செம ஹாப்பியாக இருக்குது. 2 பேரும் வந்துட்டு மாற்றி சாப்பாடெலாம் ஊட்டிக்கிறீங்க, கேக்லாம் கட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க உங்களோட மேரேஜை நாங்கள் பார்க்கலாம், ஸோ நீங்கள் இப்போ எங்களுக்காக அகைன் மேரேஜ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு ரிங்கெல்லாம் கொடுத்து உங்களுக்கு கல்யாணம்லாம் பண்ணுற மாதிரி வந்துட்டு இதெல்லாம் பண்ணி ஃபோட்டோலாம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அப்படியே ஒரு மாதிரி அந்த அன்றைக்கி செம்ம ஹாப்பியாக போகுது. ஒரு 2 நாள் தான் மேஜிக் மாதிரி எல்லாமே மாறிடுச்சு. ஸோ 2 பேரும் செம்ம ஹாப்பியாக இருக்கீங்க. ஓகே டியர், ஸ்டோரி அவ்வளோதான், முடிஞ்சு ஹாப்பி எண்டிங் தான். ஸோ உங்களுக்கு ஸ்டோரி பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாவது ஸ்டோரி வேணும், ஏதாவது ஹெட்டிங் ஏதாவது கொடுக்குறனா கொடுங்க. நான் வந்துட்டு அந்த டைட்டிலில் வந்துட்டு ஸ்டோரி போடுறேன். நீங்கள் இதுக்கு முன்னாடி ஏதாவது கேட்டு நான் போடாமல் இருந்தேன் அப்படின்னா ப்ளீஸ் அதை வந்துட்டு சும்மா அந்த யாருக்கு வேணும் என்ன டைட்டில் அப்படிங்கிறத இந்த வீடியோ கீழே கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஏன்னா எனக்கு பாதி கமெண்ட்டில் காட்டுறதே கிடையாது, தெரிய மாட்டேங்குது. அதனால தான் மறுபடியும் கேட்குறேன். நீங்கள் திரும்ப எனக்கு சொல்லுங்கள், நான் வந்துட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வீடியோவை போடுறேன். அண்ட் தேங்க்யூ. டடா, சாங்கிங்கம்மா.